வாசிக்கலாம். இந்த நாளின் செய்திக்காக எடுத்துக்கொண்ட வசனம் அப்போஸ்தல நடபடிகள் 14ஆம் அதிகாரம் வாசிங்க 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையிலும். லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, இரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூண்டி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். ஆங்கிலத்தில் வாசிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. 9வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்து அவனை பவுல் உற்று பார்த்து, இரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு. பவுல் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது, எங்கே பிரசங்கித்துக் கொண்டிருந்தாராம்? 8ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிற போது, லீஸ்திராவிலே சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லி நம்ம இங்க பார்க்க முடியும். இந்த லீஸ்திராவிலே சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது, அந்த பிரசங்கித்துக் கொண்டிருந்த வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்த கூட்டத்தில் பிறவியிலேயே நடக்க முடியாத ஒரு சப்பானியை அங்க என்ன செய்கிறார்? கவனிக்கிறார் இல்லையா? நம்ம வாசித்த அதே வசனத்துல, அவன் பிறந்தது முதல் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? சப்பானியா இருந்து ஒருபோதும் என்ன செய்யல, அவன் நடவாமல் கால்கள் வழங்காமல் உட்கார்ந்து. ஆனால் அவனுக்கு பிசிக்கலி அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? மிகவும் பலவீனமானவனாக, இல்லை என்று சொன்னால் ஹேண்டிகேப்டாக இருந்தான். பிறவியிலேயே அவனுக்கு நடக்க முடியாத ஒரு சப்பானியாக காணப்பட்டான். அல்லேலூயா. இப்போ அந்த பிறவியிலேயே சப்பானியா இருந்த அந்த மனுஷன் பவுலுடைய சுவிசேஷ வசனத்தை என்ன செய்கிறாரு? கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார், உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உற்று கவனித்துக் கொண்டிருந்த போது பவுல் அவனை கண்டு அவனை பார்த்து சொல்லுகிறான், உன்னிடத்தில் என்ன உண்டாயிருக்கிறது? இரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் உன்னிடத்தில் உண்டு என்று நான் காண்கிறேன். அதாவது டிசர்னிங் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவிக்குரிய வரங்களில் இது ஒரு முக்கியமான வரம். கவனித்துக் கொண்டிருக்கிறவர்களை, வசனத்தை கேட்கிறவர்களை, அவங்க இங்கதான் இருக்கிறாங்களா, இல்ல வேற்று உலகத்தில் இருக்கிறாங்களா, இல்ல 3ஆம் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாங்களா, இல்ல வேற ஏதாவது லேண்டுக்கு போயிட்டாங்களா அப்படிங்கிறதை கவனிக்கக்கூடிய, அறியக்கூடியதான ஒரு ஆவிக்குரிய வரம். அது ஆவிக்குரியவர்களுக்கு அளிக்கப்படுகிற ஆவிக்குரிய வரம். அல்லேலூயா. நீங்க வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, இல்லை முழித்துக் கொண்டிருக்கிறது மாதிரியே தூங்கி கொண்டிருக்கிறீர்களோ, இல்லை நீங்க இங்க கவனிக்கிற மாதிரியே கவனித்துக் கொண்டு நீங்கள் சிந்தனையில வேறொரு உலகத்தில் இருக்கிறீங்களோ என்று கூட என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ இதே போல அங்க ஒரு மனுஷன் என்ன செய்கிறார்? வசனத்தை கவனமாய் கவனித்துக் கொண்டிருக்கிறார். பவுலுக்கு புரிந்தது, இந்த மனுஷன் தூங்கவில்லை, இந்த மனுஷன் என்ன செய்யல, சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கல அப்படின்னு பவுலுக்கு தெரிஞ்சிருச்சு. அல்லேலூயா. அப்போ பவுல் சொல்லுகிறார், உன்னிடத்துல என்ன காணப்படுகிறது? இரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் உன்னிடத்திலே உண்டு என்று அவன் கண்டு கொண்டான். ஹல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய வரம் பவுலிடத்தில் என்ன செய்தது? கிரியை செய்தது. அங்கே கிரியை செய்தது இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அந்த டிசர்னிங் ஸ்பிரிட், அதை பகுத்தறியக்கூடிய, ஆவிகளை பகுத்தறியக்கூடிய அந்த வரம் அவனிடத்தில் கிரியை செய்தபடியினால் அந்த சப்பானியை பார்த்து கண்டுபிடித்து விட்டார். என்ன இவரிடத்தில் என்ன இருக்கிறது? ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் உண்டு என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்ப நம்ம வேதத்தில் பார்க்கும்போது, வேதத்திலிருந்தே பார்க்கும்போது
அநேகருடைய விசுவாசம் பல விதங்களில் காணப்படுகிறது இல்லையா? தேவன் மேல் இல்லை இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் பல விதங்களில் விசுவாசம் வைத்தவர்களை நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். நாமும் கூட பல விதங்களில் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்திருப்போம். பல விதங்களில் எதிர்பார்ப்புகளோடு இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்திருப்போம் இல்லையா? சிலருக்கு என்ன விசுவாசம் இருக்கும்? எப்படியாயிலும் நான் ஆலயத்துக்கு கடந்து போய் எப்படியாயிலும் தவறாமல் ஆலயத்துக்கு போகணும். இப்போ எதுக்காக நம்ம போகிறோம் என்று சொன்னால், என்ன விசுவாசத்தை நம்ம போறோம்னு சொன்னா, எப்படியாவது எனக்கு ஒரு வேலை ஒழுங்காயிருச்சுன்னா பரவாயில்ல. பாக்குறீங்க இல்லையா? இது மாதிரியான ஆட்கள் என்ன செய்வீங்க? பாப்பீங்க, தொடர்ந்து ஆலயத்துக்கு போவோம், தொடர்ந்து கர்த்தரை சேவிக்கும்படியாய் போவோம், ஒரு வேலை கிடைச்சிராதா, ஆலயத்துக்கு போனாலாச்சும் ஒரு வேலை கிடைச்சிராதா அப்படின்னு பார்ப்போம். வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் ஆலயத்துக்கு வர்றது கிடையாது. ஏன்னா 24 hours by 7 என்ன செய்யறாங்க? ஓவர் டைம், அந்த டைம் இந்த டைம்னு போட்டு வேலையை போட்டுறாங்க இல்லையா? சிலருடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? எப்படியாவது ஆண்டவருக்கு ஒரு வீடு கட்டி தந்துட மாட்டாரா இல்லையா? அப்படி ஒரு எதிர்பார்ப்பு, அது ஒரு விசுவாசம். ஆலயத்துக்கு போகிறது என்ன நோக்கத்துக்காக? எனக்கு எப்படியாவது ஒரு வீட்டை கட்டிடணும், அதுக்கப்புறம் நம்ம வேற காரியம். இந்த விசுவாசத்தோடு கடந்து வருகிறவர்கள், அல்லேலூயா, எப்படியாவது எனக்கு ஒரு திருமணம் நடந்துடணும், இந்த விசுவாசத்தோடு கடந்து வருகிறவர்கள் இல்லையா? பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு கடந்து வருகிறவர்கள் உண்டு. ஆனால் இந்த மனுஷன் எதற்காக கடந்து வந்திருந்தார்? ரட்சிப்புக்காக கடந்து வந்திருந்தார். அல்லேலூயா. சரீரம் பலவீனப்பட்டிருந்தது, சரீரத்தில் ஒரு குறைபாடு காணப்பட்டிருந்தது, பிறவியிலே அந்த மனுஷனால் நடக்க முடியாமல் இருந்தது. ஆனால் அவன் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் இல்லை என்று சொன்னால், பவுலுடைய வசனத்தை கேட்கும்படி எதற்காக வந்திருந்தான் என்று சொன்னால், இந்த வசனத்தின் நிமித்தமாக நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த எதிர்பார்ப்போடு வந்திருந்தான். அல்லேலூயா. அவருடைய எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டதாக இருந்தது? எப்படியாகினும் நான் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக, இல்லை என்றால் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால் ரட்சிக்கப்பட்டு விட வேண்டும் என்கிற அந்த எதிர்பார்ப்போடு அமர்ந்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. இப்ப இங்கே நம்ம எத்தனை பேர் அமர்ந்திருக்கிறோம்? இன்னைக்கு எத்தனை பேர் எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக வந்தோம், கர்த்தரை மாத்திரம் தொழுது கொள்ளணும் வந்தோம்? நம்ம எத்தனை விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம்? ஒவ்வொருத்தங்களையும் கூப்பிட்டு கதை கேட்டோம் அப்படின்னா ஒண்ணும் வேண்டாமே, ஆண்டவர் ஒரு டிஸ்பிளே போட்டாருன்னு வைங்களேன், நம்முடைய இருதயத்தில் உள்ளவைகளை டிஸ்பிளே பண்ணாருன்னா அதுல தெரியும் யார் என்ன விசுவாசத்தோடு எதற்காக வந்திருக்கிறோம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இப்ப நம்ம எப்படி அமர்ந்து கொண்டிருக்கிறோம், என்ன விசுவாசத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கர்த்தர் ஒருவரே அறிவார். ஹல்லேலூயா. ஆனா நம்ம கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு எல்லாம் இல்லை, ஓரளவுக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிக்கவும் முடியும். பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது என்ன செய்யறாரு? அந்த மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறான். அல்லேலூயா. ஆனா ஒண்ணு கவனிங்க, பவுல் ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனிடத்தில் உண்டு என்றது கவனித்தான். அவனிடத்திலும் அந்த ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் காணப்பட்டது. ஆனால் ரிசல்ட் என்ன அப்படின்னா, அவனுடைய சரீரம் சுகமடைந்தது. அல்லேலூயா. அப்போ ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுடைய ஆத்துமாவையும் ரட்சித்தது, அவனுடைய சரீரத்தையும் என்ன செய்தது? குணமாக்கினது, சுகம் கொடுத்தது. அல்லேலூயா. அப்போ பவுல் அந்த பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போதே உரத்த சத்தமாய் கூப்பிட்டு என்ன சொல்றாரு? வாசிங்க 10வது வசனத்தை. நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். யோசிச்சு பாருங்க, தாயின் கர்ப்பத்திலிருந்து எப்படிதான் வெளிப்பட்டாரு? சப்பானியாக பிறந்தார். ஒரு நாளும் அவர் என்ன செய்யல, நடந்ததே கிடையாது. அவருடைய கால் நடக்கக்கூடிய சூழ்நிலையே இல்லை. ஆனால் பவுல் உரத்த சத்தத்தோட சொன்ன போது என்ன ஆயிட்டுங்க? உடனே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லம் எங்கே கிரியை செய்தது. அவன் எழுந்து நடந்து குதித்து எழுந்தான் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப இந்த மனுஷனுக்கு அங்க என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, முதலாவது அவன் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனிடத்தில் காணப்பட்டதனால் அவன் ரட்சிக்கப்பட்டான். இரண்டாவது சரீரத்திலே அவன் சுகமடைந்தான். அல்லேலூயா. ஆனா அவன் என்ன எதிர்பார்த்து வந்தான்? சரீர பிரகாரமான சுகத்துக்காக ஆண்டவரிடத்துல வரல, அவன் சரீர பிரகாரமான சுகத்தை வேண்டி அந்த இடத்துல வரல. ஆனால் அவன் வந்த ஒரே ஒரு நோக்கம், எப்படி ஆகிலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி ஆகிலும் ரட்சிக்கப்பட்டிரணும்.
நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம், சும்மா வந்துட்டு போறதுக்காக அல்ல. எப்படியாவது என்ன செஞ்சிடணும், ரட்சிக்கப்பட்டுடணும். ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போயிடணும். சபைக்கு கடந்து விடக்கூடிய சூழ்நிலையும் நோக்கமும் அதுவாகத்தான் இருக்கணும். அல்லேலூயா. இப்ப பவுல் பிரசங்கித்து கொண்டிருந்த போது சுகமடைந்தது போல வேதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 2 இடங்கள்ல இயேசு பிரசங்கித்த போதும் 2 மனிதர்கள் இப்படியா கடந்து வர்றாங்க. 2 சம்பவங்கள் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நீங்க திருப்புங்க. நீங்க வாசிக்கும் போது மார்க் எழுதின சுவிசேஷத்தின் 5ஆம் அதிகாரத்துல அதனுடைய 34ஆம் வசனத்தை வாசி. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இந்த சம்பவம் நமக்கு தெரியும் இல்லையா? 12 வருஷமாக உதிரப்போக்கோடு இருந்த ஒரு ஸ்திரீ, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சுகமடைவேன் என்று சொல்லி என்ன செய்தார்கள்? இயேசுவை தொடர்ந்து வந்தார்கள். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த ஸ்திரீனுடைய சூழ்நிலையை பார்த்தீங்க அப்படின்னா, அவர்கள் போகாத டாக்டர் கிடையாது, அவர்கள் பார்க்காத மருத்துவம் கிடையாது, செலவழிப்பதற்கு அவர்களிடத்தில் இனி ஒன்றுமே இல்லை. அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? பணம் செலவு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அலைஞ்சிருக்கிறாங்க, டாக்டர்ஸை போய் பார்த்திருக்கிறாங்க. ஆனால் ஒருவரிடத்திலும் என்ன வரல? அவங்களுக்கு சுகம் வரல. யாராலும் என்ன செய்ய முடியல? சுகம் கொடுக்கவே முடியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்கள் என்ன செய்யறாங்க? இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார்கள். இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது இயேசுவினிடத்தில் இவர்கள் கடந்து வருவதற்கு பிரயாசப்பட்ட போது ஒரு திரளான கூட்டம் அவரை என்ன செய்தது? சூழ்ந்து கொண்டிருந்த போது இந்த கூட்டத்துக்குள்ளாக கடந்து போவதற்கும் இந்த கூட்டத்தை தாண்டி போவதற்கும் இவர்களுக்கு சூழ்நிலை சாதகமாக இல்லை. ஆனால் விசுவாசத்தோடு ஒரு தீர்மானம் பண்ணினார்கள். அவரை நான் சந்தித்து பேசலனாலும் பரவாயில்லை, இல்ல அவர் எனக்கு வார்த்தையை கொடுக்கலனாலும் பரவாயில்லை, எப்படி ஆகிலும் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட வேண்டும். இதுதான் அவங்களுடைய விசுவாசம். அல்லேலூயா. இதுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. என் இயேசுவினிடத்தில் நான் போய் அவருடைய சத்தத்தை கேட்கலனாலும் பரவாயில்லை, எப்படியாகிலும் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டால் போதும். அல்லேலூயா. என் ஆண்டவரால் கூடும் என்கிற விசுவாசம் உங்களுக்கு உண்டா? வருஷம் பிரச்சனை இல்லை. ஆமென். 12 வருஷம் என்பது பிரச்சனை அல்ல. அங்க எல்லாம் செலவழிக்கப்பட்டது, எல்லா மருத்துவர்களும் போய் பார்க்கப்பட்டது, ஆனாலும் ஒரு விடுதலை வரவில்லை. இயேசுவினிடத்தில் வந்தால் சுகம் உண்டு என்று அந்த ஸ்திரீ விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த கிரௌட எல்லாம் தாண்டி பல போராட்டத்தின் மத்தியில பல சூழ்நிலைகள், கடினமான சூழ்நிலையை தாண்டி என்ன பண்ணிட்டாங்க? நெருக்கி ஒரு வழியா யார்கிட்ட வந்துட்டாங்க? இயேசுவினிடத்துல வந்துட்டாங்க. இயேசுவினிடத்துல வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார்கள். தொட்ட உடனே என்ன நடந்தது? அவளுக்கு சுகம் உண்டாயிற்று. அல்லேலூயா. தன் சரீரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை புறப்பட்டதை அவள் உணர்ந்தாள். தன் சரீரத்தில் அவள் சுகமடைந்ததை உணர்ந்தாள். உணர்ந்ததை இயேசுவும் உணர்ந்தார். புரியுதா? அந்த ஸ்திரீ என்ன உணர்ந்தார்களோ அதையே அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் உணர்ந்தார். உணர்ந்த மாத்திரத்தில் கேட்கிறாரு, என்னை தொட்டவர் யார்? நம்ம வழக்கம் போல அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, ரொம்ப கிண்டல் பிடிச்சவங்க. இந்த நீரெல்லாம் ஒரு மனுஷனாயா? நீரு கூட்டமே உங்க நெருக்கிட்டு இருக்குது, இதுல போய் இப்படி யாராவது கேள்வி கேட்பாங்களா? சின்ன பிள்ளைத்தனமா இல்ல இருக்கு அப்படின்ட்டு கேட்கிறாங்க. இவ்வளவு கூட்டம் நெருக்கிட்டு இருக்கும் போது என்னை தொட்டது யார் என்று நீர் எப்படி கேட்கலாம்? இதுல எப்படி நம்ம சொல்ல முடியும்? எல்லாம் தான் தொட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அங்க சீஷர்கள் வழக்கமாக அவரை என்ன செய்றாங்க? சோதிப்பாங்க, பயங்கரமா சோதிப்பாங்க நம்ம ஆட்கள் கூட இருந்துட்டு. புரியுதுங்களா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் என்ன நெருக்கினீங்க, தொட்டீங்க, ஆனால் விசுவாசத்தோடு தொட்ட ஒரு ஸ்திரீ உண்டு. அல்லேலூயா. விசுவாசத்தோடு என்னை தொட்ட ஒரு ஸ்திரீ இந்த இடத்துல உண்டு, ஒரு ஆள் உண்டு. அவர்களை காணும்படியாக தான் இயேசு என்ன செஞ்சாரு? அந்த இடத்துல என்னை தொட்டது யார் என்று கேட்டார். இப்ப ஸ்திரீ என்ன நினைக்கிறாங்க? நான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு, தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு இயேசுவினிடத்துல பயத்தோடு வந்து நிற்கிறான். அல்லேலூயா. அப்ப இயேசு சொல்றாரு, ஸ்திரீயே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா.
அங்க என்ன பேசுறாரு? அந்த ஸ்திரீக்கு நடந்தது என்ன? அந்த ஸ்திரீக்கு நடந்தது என்னது? சரீர பிரகாரமாக ஒரு சுகம். புரியுதா? இயேசுவினிடத்தில் விசுவாசத்தோடு வந்தபோது சரீர பிரகாரமாக ஒரு சுகம் அடைந்தான். ஆனால் ஆண்டவர் அங்க சொன்னது என்னது? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று அந்த இடத்துல ஸ்திரீயை குறித்து ஆண்டவர் பேசி அடுத்தது சொன்னாரு. அடுத்தது என்ன சொல்றாரு? நீ சமாதானத்தோட போ, சுவிசேஷம் இல்லை வசனம் என் உன்னை ரட்சித்திருக்கிறது, நான் உன்னை ரட்சித்திருக்கிறேன், உனக்கு என்ன உண்டாகும்? சமாதானம் உண்டாகும், நீ சமாதானத்தோட போ, இனிமேல் இந்த வேதனை உனக்கு வராதபடி நீ சுகமாயிரு என்று சொல்லி ஆண்டவர் ஒரு என்ன சொல்ற ஒரு முடிவை அந்த இடத்துல கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம மருத்துவம் பார்க்கிறோம், மருத்துவர் இடத்துல போகிறோம், அந்த ஹீலிங் எவ்வளவு நாளைக்கு? ஹல்லேலூயா. சில வியாதிகள் அந்தந்த டைமிங்க்கு தான் மாறும் இல்லையா? திரும்பவும் வருது. எத்தனையோ வியாதிகள் அந்தந்த நேரத்துக்கு தான் சுகம் அடையுது, திரும்பவும் வருது. ஆனா இயேசு இந்த ஸ்திரீக்கு கொடுத்த ஹீலிங் எப்படிப்பட்டது? இனிமேல் இந்த வேதனை உனக்கு வரவே வராது என்று சொல்லி இயேசு அந்த இடத்துல அந்த ஸ்திரீக்கு பூரண சுகத்தை கொடுத்தார். அதான் சொன்னார், உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிருப்பாயாக. அப்ப கர்த்தர் ஒரு சுகத்தை தந்திருப்பாரானால் அதுல என்ன கிடையாது? இனிமேல் வேதனையே கிடையாது. ஆண்டவர் பூரணமான சுகத்தை தருகிற கர்த்தர். உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? ஹல்லேலூயா. அப்ப ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் ரட்சிப்பை மாத்திரம் கொடுக்கவில்லை, சரீர பிரகாரமாகவும் சுகத்தை கொடுத்தது. ஹல்லேலூயா. அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொன்னா சரீரத்திலும் என்ன உண்டாகிறது? ஒரு மாற்றம் உண்டாகிறது. ஆண்டவரால் ஒரு மாற்றம் நடக்கிறது. நம்முடைய விசுவாசத்தினுடைய பலன். என்னுடைய விசுவாசம் எந்த அளவோ, எப்படிப்பட்ட விசுவாசம் இடத்துல காணப்படுகிறதோ அதற்கு ஏற்ற பலன் நிச்சயமாக நமக்கு உண்டு. ஆமென். இந்த ஸ்திரீ விசுவாசத்தோடு இயேசு இடத்துல வந்தார்கள். முதலாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அடுத்ததான் சொன்னாரு, சரீர சுகத்தை குறித்து சொன்னார் ஆண்டவர், உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிருப்பாயாக. இரண்டாவது இன்னொரு சம்பவத்தை நீங்க வாசிக்க முடியும். அதே மார்க் எழுதின சுவிசேஷத்தின் 10வது அதிகாரம் 52வது வசனம். இயேசு அவனை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஹல்லேலூயா. இங்க கவனிங்க, இந்த குருடனை பத்தி நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? இது ஆள் யாரு? பத்திமை என்று அழைக்கப்படுகிறதான ஒரு குருடன் இல்லையா? இயேசுவை போகிறார், இந்த வழியாக கடந்து போகிறார் என்று கேள்விப்பட்ட போது சூழ்நிலை கவனிச்சு பாருங்க. இந்த 2 பேருடைய சூழ்நிலையும் கிட்டத்தட்ட ஒண்ணு போல இல்லையா? அந்த ஸ்திரீ கேள்விப்பட்ட போது, இல்லைன்னா ஸ்திரீ இயேசுவிடத்துல வர நினைத்த போது இயேசுவை சுற்றிலும் ஒரு திரளான கூட்டம் காணப்பட்டது. இந்த குருடன் இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்ட போதும் இயேசுவை சுற்றிலும் திரளான கூட்டம் போய் கொண்டிருந்தது. ஆமென். இவர்களால் இயேசுவினிடத்தில் எளிதாக என்ன செய்ய முடியல? ரீச் ஆக முடியல. இயேசுவினிடத்தில் அடுத்து வருவதற்கு சூழ்நிலை சாதகமாக இல்லை. பிரைஸ் தி லார்ட். அநேக நேரங்கள்ல நம்முடைய விசுவாசத்தினுடைய சோதனை இதுதான். நமக்கு நல்ல விசுவாசம் இருந்தாலும் சூழ்நிலைகள் என்ன செய்யும்? நம்மை அது விசுவாசிப்பதற்கு ஏற்ற விதமாக நமக்கு சாதகமாக இல்லாமல் போகும். இங்கதான் அநேகர் சோர்ந்து போவோம். ஹல்லேலூயா. இங்க கவனிங்க, விசுவாசம் உண்டு இந்த ஸ்திரீக்கு. இந்த குருடருக்கு என்ன உண்டு? விசுவாசம் உண்டு. இந்த விசுவாசம், அந்த விசுவாசிக்கிற போது அவர்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது? அந்த கிளைமேட் எப்படிப்பட்டதாக இருந்தது? அதற்கு எதிராக இயேசு கிறிஸ்துவை சுற்றிலும் ஒரு பெரிய கூட்டம் நெருக்கி கொண்டிருந்தது. இவர்களால் என்ன செய்ய முடியல? ஈஸியாக இயேசுவை சந்திக்க முடியல. ஹல்லேலூயா. இப்ப கவனிங்க, அந்த ஸ்திரீ என்ன பண்றாங்க? இந்த கூட்டத்தையும் நெருக்கி, கூட்டத்திலும் நெருங்கி வந்து எப்படியாகிலும் வஸ்திரத்தை தொட்டால் போதும் என்று சொல்லி வந்து இயேசுவினுடைய வஸ்திரத்தை தொட்டார்கள். இந்த மனுஷனுக்கு போறதுக்கு கண்ணு தெரியல. அந்த ஸ்திரீக்கு என்ன இருந்தது? பார்வை இருந்தது. அதனால நெருக்கி போயிட்டாங்க. புரியுதா? ஆனால் இந்த மனுஷனுக்கு போகிறதற்கு என்ன செய்யல? கண்ணு தெரியல, பார்வை இல்லை. அப்ப அந்த மனுஷன் உபயோகப்படுத்தின டூல். ஹல்லேலூயா. தன்னுடைய சத்தத்தை உயர்த்தினான். புரியுதா? சூழ்நிலை சாதகம் இல்லை, ஆனால் அந்த சூழ்நிலையும் சாதகம் இல்லாத சூழ்நிலையிலும் விசுவாசத்தோடு இவன் சத்தத்தை உயர்த்தினான். ஹல்லேலூயா.
அப்ப கொஞ்சம் நான் ஒரு கற்பனை பண்ணி பார்த்தேன். எப்படி அப்படின்னா, எத்தனையோ பேர் நெருக்கி போய் கொண்டிருந்தாங்க. நம்ம 10 பேர் கூடுற இடத்துலயே ஒரு பெரிய மார்க்கெட் சத்தம் இருக்கும், அப்படிதானே இல்லையா? ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துலயே ஒரு பெரிய சத்தம் இருக்கு. ஒரு 100 பேர் போயிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன், இயேசு கிறிஸ்துவை சுற்றிலும் 100 பேர் போய் கொண்டிருக்கிறாங்க. அப்ப என்ன நடக்கும்? அங்க பயங்கரமான பட்டாசு சத்தம் கேட்டிருக்கும், அப்படிதானே? வாய்ப்பு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே போயிட்டு இருந்திருப்பாங்க. சாதாரணமாவே நடந்து போகக்கூடிய சத்தமே ஒரு பெரிய சத்தம். ஒரு 100 பேர் நடந்து போறாங்கன்னா என்ன உண்டாகும்? வாயே திறக்கலனாலும் என்ன கேட்கும்? சத்தம் கேட்கும் இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம்? நடக்கும்போது எப்படி நடப்பீங்க? நாங்க தான் போறோம்னு சொல்லிட்டு காட்டிட்டு போவோம் இல்ல? என்ன பண்ணிட்டு செருப்பை தேய்ச்சே நடந்துட்டு போவீங்க பாத்தீங்களா? என்ன, நாங்க நடந்தா ஊரே திரும்பி பார்க்கணும். அடுத்து நம்ம வாய் சும்மா இருக்குமா? அப்போ ஒரு 100 பேர் கடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய இடத்துல ஒரு நம்ம 100 பேர் எத்தனை பேர் போனாங்க நமக்கு என்ன செய்யல, வேதம் ஆதாரம் கொடுக்கல. ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 100 பேர் போறாங்கன்னு வச்சுக்கோமே. இப்ப இந்த 100 பேரும் என்ன பேசிட்டு போனாங்கன்னு வேதம் சொல்லல. இயேசுவுக்கு இவங்க பேசக்கூடிய சத்தம் நிச்சயமா கேட்கும் இல்லையா? நம்ம நடுவில் நிக்கிறோம், 100 பேர் நம்ம சூழ்ந்து நிற்கிறாங்க, பல விதமா நம்ம சுத்தி பேசிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், நமக்கு பல சவுண்டு கேட்கும். 100 பேரும் பேசக்கூடிய சவுண்டு தெளிவா கேட்கலனாலும் ஒரு இரைச்சல் கேட்டுக்கிட்டே இருக்கும். இதையும் தாண்டி ஒரு சத்தம் கேட்டுச்சு இல்லையா? ஒரு சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் இயேசு நின்றார். எத்தனையோ பேர் சூழ்ந்து போய் கொண்டிருந்த எல்லாருடைய சத்தத்துக்கு இயேசு நிக்கவே இல்லை, போயிட்டு தான் இருக்கார். புரியுதா? ஆனா ஒரு மனுஷன் கூப்பிட்ட போது இயேசு அந்த இடத்துல நின்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? கூட போய்கொண்டிருக்கிற 100 பேரும் கூப்பிடாத ஒரு சத்தத்தை ஒரு மனுஷன் உயர்த்தினான். அல்லேலூயா. கூட நிறைய பேர் போறாங்க, போற அத்தனை பேரும் பல காரியங்களை பேசினாங்க. ஆனா அந்த கூட போன ஒருவரும் பேசக்கூடாத இல்லைன்னா கூப்பிடாத ஒரே ஒரு சத்தத்தை இந்த மனுஷன் கூப்பிட்டான். அப்பதானே வித்தியாசமா கேட்கும் இல்லையா? எவ்வளவு ஞானி பாருங்களேன். கண்ணு தெரியல, ஆனா எப்படி கூப்பிட்டால் இவர் நிற்பார். அப்ப அந்த கிரௌட் அப்சர்வ் பண்றான். யாருமே என்ன சொல்லி கூப்பிடல, தாவீதின் குமாரனே என்று சொல்லி கூப்பிடல. அப்ப இந்த மனுஷன் என்ன பண்றான், அந்த வார்த்தையை மாத்தி, அதாவது என் வார்த்தை கேட்க வேண்டுமானால், வழக்கமாவே பாத்தீங்கன்னா சிலருக்கு தாங்கள் பேசுறது கேட்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஒரு கூட்டத்துல, அப்படித்தானே? நம்ம மட்டும் தனியா தெரியணும், நம்ம சத்தம் தனியா தெரியணும், அதுக்கு ஏதாவது பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? அப்போ இந்த மனுஷன் கொஞ்சம் கவனிக்கிறான். எல்லாரும் ஒரு விதமா பேசிக்கிட்டே இருக்காங்க, ஆனா யாரும் என்ன செய்யல, தாவீதின் குமாரனே என்று கூப்பிடல. அப்ப அந்த சத்தத்தை, அது ஒரு பெரிய ரெவலேஷன் பாத்துங்க, புரியுதா? அப்போ அந்த கூட்டத்துல ஒருவரும் கூப்பிடாத அந்த சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டான். இப்ப பாருங்க, இயேசு நின்னார், கிரௌட் என்ன செஞ்சது? நின்றுச்சு. அப்ப டார்கெட் என்னது? இயேசுவை நிறுத்தணும். ஆமென். நம்ம டார்கெட் என்ன? நம்முடைய விசுவாசம் என்ன? நமக்காக செயல்படுவதற்கு கர்த்தர் நிற்பாரா? ஹல்லேலூயா. கூட்டம் போயிட்டே இருக்குது, இயேசுவும் போயிட்டு தான் இருந்தார். ஒருவருடைய சத்தத்துக்கும் இயேசு என்ன செய்யல, நிக்கல. ஒரு மனுஷன் கூப்பிட்ட போது நின்றார். ஆமென். நமக்காக இயேசு நிற்பாரா? ஹல்லேலூயா. நிக்க வைக்கணும்னா தாவீதின் குமாரனே என்று சொல்லி அழைக்கணும். இதை அந்த மனுஷன் புரிஞ்சுக்கிட்டான். இப்ப சத்தத்தை உயர்த்தி எல்லா சத்தத்துக்கு மேலாக அவன் சத்தம் கேட்கணுங்கிறதுக்காக அதிக சத்தத்தை உபயோகப்படுத்தி தாவீதின் குமாரனே என்று சொல்லி அழைத்த போது இந்த சத்தம் இந்த கூட்டத்திலிருந்து வரல அப்படிங்கிறது இயேசுக்கு தெரிஞ்சிருச்சு. கூட வந்திருக்க கொண்ட சத்தம் வரலங்கிறது இயேசுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த இடத்துல நின்றார். வாசிங்க. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். எப்போ நின்னாரா? முந்தின வசனத்தை வாசிங்க. அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டான். ஹல்லேலூயா. முதல்ல கூப்பிட்டது யாருக்கு கேட்டுச்சு? கூட்டத்துக்கு கேட்டுச்சு இல்லையா? இரண்டாவது கூப்பிட்டது யாருக்கு கேட்டுச்சு? ஆமா. இப்ப பாருங்க, அவரு டெஸ்ட் பண்றாரு.
முதல்ல தாவீதின் குமாரனையும் கூப்பிட்டு பார்த்தார். இயேசுக்கு என்ன செய்யல, கேட்கல. எந்த அளவுக்கு தான் சத்தம் வந்தது, அந்த சீஷர்கள் இல்லை அந்த கூட்டத்துக்கு கேட்கிற அளவுக்கு தான் வால்யூம் இருந்தது. இப்ப புரிஞ்சுக்கிட்டான், இயேசுக்கு இந்த சத்தம் கேட்கல. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு சத்தம் கேட்கலன்னு புரிஞ்ச மாத்திரத்துல இப்ப அடுத்தது வால்யூம் ஏத்துறாரு. புரியுதா? என்னதான் அதட்டுறாங்க, ஆனா அவன் என்ன பண்ணான், இதிலும் அதிகமா இன்னும் அதிகமாய் சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டான். ஹல்லேலூயா. அப்ப அந்த சத்தம் இயேசுவினுடைய காதுல போன போது, காதல் எட்டின போது அந்த சத்தத்தை இயேசு கேட்டு அதே இடத்துல நின்றார். புரியுதுங்களா? இப்ப சொல்றாரு, அதட்டின கூட்டத்தாரை பார்த்து சொல்றாரு, அவனை என்னிடத்துல அழைத்து கொண்டு வார். இப்ப அவனிடத்தை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்த போது ஆண்டவரிடத்தை கேட்கிறாரு. 51வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய்? அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இப்ப அந்த மனுஷன் கேட்கிறார், உனக்கு என்னப்பா வேணும்? ஹல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு, நான் என்ன செய்யணும்? பார்வை அடைய வேண்டும். ஆனா இயேசு அந்த இடத்துல சொன்னது என்னது? 51வது வசனத்துல இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம். முதலாவது அங்க ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? ரட்சிப்பை கொடுக்கிறார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அடுத்தது, இதை சொன்ன உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஹல்லேலூயா. அப்ப இயேசு அவனை பார்த்து என்ன சொல்றாரு? உன்னிடத்திலும் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உண்டு. ஹல்லேலூயா. பெரும்பாலுள்ள ஸ்திரீயிடத்தில் ஆண்டவர் சொன்னார், உன்னிடத்திலும் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உண்டு. ஆமென். அப்ப அவர்களுக்கு ரட்சிப்பையும் கொடுக்கிறார், அதே நேரத்தில் எதையும் கொடுக்கிறார்? சரீர பிரகாரமான சுகத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். நீங்க கவனிச்சிருப்பீங்க சிலருடைய சாட்சிகள் இல்லையா? நான் இப்படிப்பட்டவனா இருந்தேன், இல்லைன்னா என் வீட்டில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தது, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு என்ன செய்திருச்சு? இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறிற்று. நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு இந்த கஷ்டம் மாறிடுச்சு, இந்த வியாதி மாறிடுச்சு. நான் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு எனக்கு கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். கேட்டிருக்கீங்களா யாருக்காவது? ஒருவேளை இங்க இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கலாம் இல்லையா? ரட்சிக்கப்பட்ட சிலருடைய வியாதி ரட்சிக்கப்பட்ட உடனே மறைஞ்சதாட்டு சாட்சிகள் நான் கேட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம ஃபாதர் பெர்க்மான்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு பாடல் பாடும்போது ஒரு பாட்டுக்கு முன்னாடி இதை சொல்லுவாங்க, அநேக வருடமாக பலவீனமாக இருந்த ஒரு பலவீனம் அவருக்கு மாறிச்சு அப்படி ரட்சிக்கப்பட்ட போது. ஹல்லேலூயா. அப்ப ரட்சிப்பு வரும்போது கூடவே என்ன வருது? சுகம் உண்டு. இல்லை என்றால் உலக பிரகாரமாகவும் ஆண்டவர் எதை கொண்டு வருகிறார்? ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். அந்த அளவுக்கு ஆண்டவருடைய ரட்சிப்புல வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. அப்ப நான் ரட்சிக்கப்பட்டோம், ஆனால் நமக்கு நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு வசனமே சொல்லுது, உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்படிதானே? நீங்க எதையாவது யோசிச்சுட்டு இருப்பீங்க உலக பிரகாரமாக. ஆனால் ஆண்டவர் வைத்திருக்கிற இரட்டிப்பான நன்மை என்ன? ஆவிக்குரிய பரலோகத்தின் நன்மைகளினாலும் பூமிக்குரிய எல்லா விதமான கொழுமைகளினாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. ஒரு நாள் இந்த உலகத்தில் நீங்க வெட்கப்பட்டு போக வேண்டும் என்றோ, ஒரு நாள் இந்த உலகத்தின் குறைவோடு வாழ வேண்டும் என்றோ அல்ல தேவன் நம்மை குறித்து விரும்புகிறது. ஒரு நாள் அவிசுவாசத்தோடு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அப்ப இந்த காலவேளையில் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய விசுவாசம் என்ன? உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதான விசுவாசம்? அப்ப நம்ம வாசித்த வசனங்களின்படி நம்முடைய விசுவாசம் ரட்சிப்புக்கேற்ற விதமா இருந்திருக்குமானால் நமக்கு ரட்சிப்பு மாத்திரமல்ல, நிச்சயமாகவே வேறொரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வந்திருக்கும். ஹல்லேலூயா. பவுலுடைய சம்பவத்தில் வாசித்தோம், அந்த பிறவியாகவே சப்பானியா இருந்த மனுஷன் என்ன செய்தான்? ரட்சிக்கப்பட்டான், சுகமடைந்தான். இந்த பெரும்பாண்டுள்ள ஸ்திரீ, அவர்கள் 12 ஆண்டுகளாக பாடுபட்டார்கள், சரீரத்திலே வேதனையோடு காணப்பட்டார்கள். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? ரட்சிப்பையும் கொடுத்தார், சுகத்தையும் கொடுத்தார். அவருடைய விசுவாசமே அதை என்ன செய்தது? பெற்றுக்கொண்டது. இப்போ இந்த குருடனாகிய இந்த பர்த்திமேயு என்ன செய்தாரு? பார்வையடைந்தார், ரட்சிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. இப்போ இங்க எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? நம்ம பார்த்தா நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், நாங்க
ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ரட்சிப்பு என்றால் என்ன? வாட் இஸ் சால்வேஷன்? ரட்சிப்பு என்றால் என்ன? சால்வேஷன் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிதானே? உண்மைதான், அது தப்பு இல்லை. புரியுதா? அதுக்கு சரியான ஒரு ப்ராப்பர் டெஃபினிஷன் உண்டு. ரட்சிப்பு அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ரெண்டு அர்த்தங்கள் வேதத்தில் கொடுக்கப்படு. டெலிவரன்ஸ், இல்லை என்றால் என்ன சொல்லப்படு? ரிடம்ஷன், விடுவிக்கப்படுதல், இல்லை என்று சொன்னால் மீட்கப்படுதல். இதுதான் அந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தையினுடைய இரண்டு அர்த்தம். புரியுதா? விடுவிக்கப்படுதல், இல்லை என்று சொன்னால் மீட்கப்படுதல். டெலிவரன்ஸ் எய்தர் ரிடம்ஷன். ஹல்லேலூயா. எதிலிருந்து இயேசு நம்மை விடுவிக்கும்படியாய் வந்தார்? அவ்வளவுதான். பாவத்திலிருந்து நம்மை விடுவித்து மீட்கும்படியாக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அப்போ அந்த சப்பானியிடத்தில் காணப்பட்ட விசுவாசம் என்ன? இந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் சொன்னோம் பாத்தீங்களா? அவருடைய என்ன இருந்தது? என் இயேசு என்னை விடுவிப்பார், இல்லை என்று சொன்னால் மீட்டுக் கொள்ளுவார் என்று விசுவாசத்தோடு காத்து கொண்டிருந்தான், வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அப்ப ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் என்றால் இயேசு கிறிஸ்து என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி மீட்டுக் கொள்ளுவார் என்று சொல்லி விசுவாசிக்கிறது. புரியுதா? அப்போ அடுத்தது இந்த இந்த சால்வேஷனுக்கு ஆங்கிலத்தில் ஒரு கோட், அதாவது ஒரு ஒரு 3 லைன்ல ஒரு பேராகிராஃப் நான் உங்களுக்கு சொல்றேன், எழுதிக்குங்க. அதுக்கப்புறம் தமிழ்ல சொல்லுவோம். Salvation is the saving of human beings from sins and its consequences which include death. And its consequences which include death and separation from God by Christ death and resurrection and the justification entailed by this salvation. ரட்சிப்பு என்பது எல்லா மனுஷர்களுடைய பாவங்களையும் என்ன செய்கிறது? எதுக்காக நமக்கு ரட்சிப்பு கொடுக்கப்படுகிறது? எதற்காக ரட்சிப்பு? ரட்சிப்பு என்றால் என்ன? எல்லா ஹியூமன் பீயிங்ஸுக்கும் என்ன உண்டு? பாவம் உண்டு. அப்படிதானே? நான் அடிக்கடி சொல்லுவேன், நாம் பாவம் செய்ததினால் அல்ல பாவி, பை பர்த்தே நம்ம யாரு தான்? பாவிகள். புரிஞ்சுதா உங்களுக்கு? நாம் பாவம் செய்ததினால் பாவிகள் அல்ல. நான் பிறப்பே எப்படிப்பட்ட பிறப்பாக பிறந்தேன்? என்னுடைய பிறப்பே பாவத்தினால் பிறந்த பிறப்பு. 51ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரர் அதான் சொல்லுவான், இல்லையா? என் தாய் என்னை பாவத்திலே துர்க்குணத்திலே உருவாக்கப்பட்டேன், என் பாவத்திலே என் தாய் என்னை கர்ப்பம் தரித்தாள். அப்ப நம்முடைய பிறப்பே எப்படிப்பட்டது? பாவத்தினால் பிறந்த பிறப்பு. அதனால நம்ம பாவம் செஞ்சிட்டோங்கிற பதறதை விடவும், நான் பாவத்தில் பிறந்ததுனாலதான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? பாவம் செய்து கொண்டிருக்கிறேன். புரியுதா? அப்போ நல்ல கவனிங்க. உலகத்தில் பிறக்கிற, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆதாரத்தின்படி ஆதாமிலிருந்து புறப்படுகிற அத்தனை பேரும் ஆதாமினாலே பாவிகளாகவே பிறக்கிறோம். அப்ப நம்முடைய பை பர்த் we are sinner. புரியுதா? இதுல ஒரு வேற்றுப்பாடும் கிடையாது. மாம்சத்துல பிறந்த அத்தனை பேரும் எதுல தான் பிறந்திருக்கிறோம்? பாவத்தினால தான் பிறந்திருக்கிறோம். அதனால நான் பாவம் செய்ததினால் பாவி அல்ல, என்னுடைய பிறப்பினாலேயே நான் பாவி. இதை ஒரு நாளும் மறந்து போக கூடாது. புரியுதா? இது ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். பாவத்தினால் பிறந்ததுனால நான் பாவி. புரியுதா? பாவம் செய்ததினால் பாவி அல்ல. அப்படின்னா இந்த குழந்தை இந்த உலகத்துல வந்துட்டாலே இந்த பிறப்பு எப்படிப்பட்ட பிறப்பு? பாவி என்கிற பிறப்பு. புரியுதா? இப்போ இந்த பிறவிய இல்லை என்றால் salvation is the saving of human beings from sin. இது ரட்சிப்பு என்ன செய்கிறது? எல்லா மனிதர்களையும் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறது. அது மாத்திரமல்ல, என்ன செய்கிறதாம்? அந்த பாவத்தினால் வரக்கூடிய கான்சிக்வன்சஸ் சொல்லுவாங்க, அது விளைவு. பாவத்தினால் வரக்கூடிய விளைவையும், அடுத்தது அந்த பாவத்தினால் வரக்கூடிய விளைவு என்னது? வேதத்தில் சொல்லி இருக்கிறபடி பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தினின்று
இயேசு கிறிஸ்து என்ன செய்யப்படுகிறது? நம்மை தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்கிட்டு. பாவம் நம்ம என்ன செய்தது? பிரிவினை உண்டாக்கிட்டு. யாருக்கெல்லாம் பிரிவினை உண்டாக்கிட்டு? மனுஷனுக்கும் தேவனுக்கும் பிரிவினை உண்டாக்கிட்டு. இது எங்க நடந்தது? ஏதேன்ல ஆதாமுடைய வாழ்க்கையில் நடந்தது. புரியுதா? இந்த பிரிவினை உண்டாக்கிட்டு இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மரித்து உயிர்த்தெழுந்ததினாலே ஆண்டவர் என்ன பண்ணாரு? நம்முடைய மரணத்தை பரிகரித்து, ஹல்லேலூயா, நம்முடைய மரணம் என்கிற அந்த நியாய தீர்ப்பை மாற்றி நமக்கு என்ன கொடுத்தார்? ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்தார். ஹல்லேலூயா. இதுதான் பவுல் சொல்றாரு 8ஆம் அதிகாரம் ரோமருக்கு எழுதின நிருபத்துல. ரோமருக்கு பவுல் எழுதும் போது 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல சொல்றாரு. வாசிங்க 2:3. கிறிஸ்து இயேசுவினாலே. இந்த வசனத்தை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். இதனுடைய அந்த டெப்த் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த வசனத்தை நீங்க அறிக்கை பண்ணாமலே இருக்க முடியாது. அவ்வளவு டெப்த் உள்ள வேர்டு அது. புரியுதா? அதிகமாக நான் ஜெபிக்கிற போது உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை. அவ்வளவு பவர்ஃபுல் வேர்டு அது. எவ்வளவு தூரம் நீங்க புரிஞ்சுக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க எனக்கு தெரியல. அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுனால நான் அதிகமாக உபயோகப்படுத்துகிறேன். புரியுதா? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எனக்கு என்ன உண்டாயிற்று, அதை நீங்க அனுபவிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த வார்த்தை உங்களை விட்டு போகவே போகாது. அவ்வளவு பவர்ஃபுல் வேர்டு அது. புரியுதா? இப்ப 8:2 வாசி. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. இந்த பவுலுடைய ஒரு விசுவாச அறிக்கை இது. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால அதை வந்து அந்த என்ன சொல்றாரு? விசுவாசம் அறிக்கை பண்றாரு. He experienced that Christ delivered him from sin and the consequences of death. அதாவது சின் மூலமாக வந்த என்ன செய்றாரு? பாவத்தின் மூலமாக வந்த அந்த மரணத்தை இயேசு எனக்கு என்ன பண்ணி இருக்கிறாரு? விடுதலை ஆக்கி இருக்கிறார். எத்தனை பேர் சாட்சியா சொல்ல முடியும்? எத்தனை பேர் விசுவாசமா சொல்ல முடியும்? Not by mouth. புரியுதா? அது ஒரு சோல்ஃபுல்லா சொல்ல வேண்டிய ஒரு வசனம் அது. ஆமென். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணி இருக்கிறாராம்? பாவத்தின் என்றும் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தின் என்றும் என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு கிரேட் டெஸ்டிமனி. நீங்க முந்தின அதிகாரத்தை வாசி பாத்தீங்கன்னா 6-7 வாசி 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தை நீங்க கொஞ்சம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாம்சத்தினுடைய செயலை குறித்து அங்க எழுதுவார். நான் வந்து ஆவிக்குரியவன் தான், ஆனா நான் மாம்சத்துல பிறந்ததுனால, இந்த பாவத்தினுடைய சந்ததியில பிறந்ததுனால, நான் பாவியாக பிறந்ததுனால இந்த பாவ சரீரம் என்ன செய்கிறது? என்னை அநேக நேரங்களில் பாவத்துக்கு ஊழியம் செய்யும்படி தூண்டுகிறது. ஹல்லேலூயா. ஆனால் என்னை ரட்சித்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் பிரமாணம் எனக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனாலும் இந்த மாம்சத்தில் தான் ஜீவனம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதனால் அந்த மாம்சத்தினுடைய பிரமாணம் எனக்குள் எப்பொழுது காணப்படுகிறது. இதனால் நான் பாவத்துக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இது எல்லாருடைய சூழ்நிலை, அனுதின எக்ஸ்பீரியன்ஸ். புரியுதா? நான் ஆவிக்குரியவன், அபிஷேகத்தை பெற்றவன், ரட்சிக்கப்பட்டவன், ஆனால் நான் பாவத்தினுடைய சாயலான மாம்சத்தில் ஜீவனம் பண்ணுகிறபடியினால் இந்த மாமிசத்தில் என்ன பிரமாணம் ஒட்டி கொண்டிருக்கிறது? பாவ பிரமாணம் ஒட்டி கொண்டிருக்கிறது. இந்த பாவ பிரமாணம் என்னை தினமும் எதற்கு ஊழியம் செய்யும்படி இழுக்கிறது? பாவத்துக்கு, இல்லை மாம்சத்துக்கு ஊழியம் செய்யும்படி இழுக்கிறது. அனுதினமும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடியதானே? அப்படிதானே? யாருமே இங்க பரிசுத்தவான் என்று சொல்ல முடியாது இல்லையா? நான் தன்னைத்தான் பரிசுத்தவான் என்று ஒருவனும், தன்னைத்தான் நீதிமான் என்று ஒருவனும் கிளைம் பண்ண முடியாது. ஏனென்று சொன்னால் still we are living by flesh. அப்படிதானே? அதனால பவுல் சொல்றாரு, கிருபையினாலே நின்று கொண்டிருக்கிறேன், கிருபையே என்னை நிறுத்தி இருக்கிறது, கிருபை மாத்திரம் என்னை ஊழியம் செய்ய வைத்திருக்கிறது, நான் அல்ல. ஹல்லேலூயா. புரியுதா? எனக்குள்ள இருக்கிற அந்த பாவ பிரமாணம் அது ஒரு ஊழியத்தை செய்கிறது. எதற்கு? பாவத்திற்கென்று. அந்த பாவத்துக்கென்று செய்யப்படுகிற ஊழியத்தினுடைய பலன் என்ன? மரணம். இந்த அதிகாரத்தை வாசிச்சிருக்கீங்களா? ஆமா. அடுத்தது இன்னொன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு. கிறிஸ்து இயேசுவினால் பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய பிரமாணம். இது என்ன எங்க இழுக்குது? ஆவிக்கேற்ற ஊழியத்துக்கென்று இழுக்கிறது. இப்படி
நான் பாவத்தினாலே மாம்சத்தினாலே பாவத்துக்கும் ஆவியினாலே ஜீவனுக்கும் மாறி மாறி ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான ஜீவனம் பண்ணிட்டு இருக்கிறப்பா நானு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை தரிசித்த பரிசுத்தவானுடைய அனுபவம். ஆமென். இந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். பார்த்துங்க, மாம்சத்தில் இருக்கிறோம், என்னைக்குனாலும் தவறிடுவோம். நீங்க வேணும்னு செய்யறதில்ல, அந்த மாம்சத்தில் ஒட்டி கொண்டிருக்கிற பாவ பிரமாணம் என்னை பாவத்துக்கு ஊழியம் செய்யும்படியாக இருக்கிறது. யார் என்னை விடுவிப்பார்கள்? யார் என்னை விடுவிக்க முடியும்? புரியுதா? இதுதான் கொஸ்டின். யார் என்னை விடுவிப்பார்கள்? இந்த பாவ பிரமாணத்தின் என்னை விடுதலை ஆக்குகிறதுக்கு யார்? அப்பதான் சொல்றாரு 24 இருந்து, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தின் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். இப்படி சொல்லிறதுனால எவ்வளவு கிளவரான எழுத்து தெரியுமா அது? இதோட இவர் முடிச்சிருந்தார்னு வைங்களேன், நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒரு பெரிய உபதேசம் ஓடிட்டு இருக்கு, கிரேஸ் பிரீச்சிங் அப்படின்னா கிரேஸ் டாக்டரின் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த டாக்டரின் எப்படிப்பட்டது? கிரேஸ் டாக்டரின் எப்படிப்பட்டது? நீங்க மாம்சத்தில் இருக்கிறதுனால மாம்சம் இச்சிக்கிறதெல்லாம் செய்யுங்க. நீங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கும் என்ன செய்யுங்க, நீங்க சபைக்கு வர்றதுனால என்ன செய்யுங்க, ஊழியமும் செய்யுங்க. இது ரெண்டுக்கும் ஆண்டவர் செய்ய போறதில்ல, உங்களுக்கு தண்டனை தர போறதில்ல. அதாவது நீங்க சினிமாக்கு போகலாம், விபச்சாரம் பண்ணலாம், நீங்க என்ன நினைக்கிறவங்களை பண்ணலாம், குடிக்கலாம், ஆடலாம், என்ன களியாட்டு வேணாலும் பண்ணலாம், கர்த்தர் செய்ய மாட்டாரு. ஏன்னா நான் மாம்சத்தில் இருக்கிறோம், மாம்சம் அதை செய்ய தூண்டுகிறது, இயேசு அதை அறிவார். புரியுதா? இதுதான் கிரேஸ் டீச்சிங், கிருபையை குறித்த தவறான உபதேசம். இந்த 8ஆம் அதிகாரத்தில் இந்த முதல் 3 வசனமும் பவுல் எழுதாம போயிருந்தாருன்னு வைங்களேன், இந்த டீச்சிங் கரெக்டாவே இருக்கும். புரியுதா? நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே 7 வரைக்கும் ரொம்ப அழகா இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப கரெக்டா இருக்கு, இந்த உலகத்துல ஜீவனம் பண்றதுக்கு ரொம்ப கரெக்டா இருக்கு, அதை அப்படியே பேசுவாங்க. அடுத்தது என்ன வேணாலும் நம்ம பாவம் பண்ணலாம், இயேசு எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்து தீர்த்துட்டாரு, இனிமேல் அந்த பாவத்துக்கு நமக்கு தண்டனை இல்லை, நியாய தீர்ப்பு இல்லை, கிருபை நம்ம எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்கும். இப்படின்னு ஒரு கிருபைங்கிற உபதேசம், ஒரு தவறான உபதேசம் இந்த சபைகளுக்குள்ளே காணப்படுகிறது. அதனாலதான் பிரசங்க பீடங்கள் வரைக்கும் ஆல்கஹால் பாட்டில் வந்துருச்சு. புரியுதா? எதனால? இந்த கிருபை என்கிற உபதேசம் தவறாக இன்டர்பிரட் பண்ணப்பட்டதுனாலும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுனாலும் சபைகள் இப்படி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா களியாட்டுகளுடைய பிறப்பிடமாக மாறி போனது. வேதம் சொல்லுகிறது, அவனுடைய கிரியைக்கினுடைய பலன் என்னிடத்திலிருந்து வருகிறது, ஒருவனும் தப்பி போவதில்லை, ஒருவனும் தப்பி போவது கிடையாது. இப்போ இப்படி நிர்பந்தமான மனுஷன் நானு 2 ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன ஊழியம்? என் மாம்சத்தினாலோ பாவத்துக்கும் என் ஆவியினாலே தேவனுக்கும் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப ஊழியம் செய்ய எப்படி, கிருபை டீச்சிங் எப்படிப்பட்டது? நீங்க மாம்சத்துல பாவம் செய்யுங்க, ஆவியில கிருபைக்கு ஊழியம் செய்யுங்க அப்படின்னு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும். அடுத்தது 8:1 வாசிக்கும் போது, ஆனபடியால் இப்ப பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு தான் இருக்கிறீங்க, ஆனா நீங்க எதுல இருக்கீங்க? மாம்சத்தில் இருக்கிறீங்க. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்ட நீங்கள் மாம்சத்தில் தான் இருக்கிறீங்க, ஆனா மாம்சத்தின்படி நடவாமல் இப்போ ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? என்ன கிடையாது? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்ப யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு? கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு. மறந்துடக்கூடாது, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடக்கிறவனுக்கு என்ன உண்டு? ஆக்கினை தீர்ப்பு உண்டு. இதை யாருமே வாசிச்சிருக்க மாட்டான், இல்லைன்னா எடுத்துக்கொள்ள மாட்டான், போதிக்கவும் மாட்டான். ஹல்லேலூயா. புரியுதா? 7 சொல்லி இருக்கிறாரு, நான் மாம்சத்துக்கும் ஆவியில ஆவிக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நிர்பந்தமான மனுஷன். கரெக்ட் தான்.
ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தில் சொல்லி இருக்கிறாரு, முதலாவது 8:1 தொடங்கும் போது, நான் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவனாக இருந்து, இல்லைன்னா கிறிஸ்தவனா இருந்து, நம்முடைய பாஷையில பேசணும் அப்படின்னா கிறிஸ்தவனா இருந்து, ஹல்லேலூயா, நான் மாம்சத்தின்படி நடப்பேன், ஆனால் எனக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. ஆனால் நான் மாம்சத்தின்படி நடவாதிருப்பேன், ஆனால் எனக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. ஏன் ஆக்கினை தீர்ப்பு கிடையாது? அதுதான் அடுத்த வசனம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தின் என்று விடுதலை ஆக்கிட்டு, கிறிஸ்து எனக்காக பலியானார், கிறிஸ்து எனக்காக ஆக்கினை தீர்ப்படைந்தார், கிறிஸ்தியன் பாவத்திற்காக தன்னுடைய மாம்சத்திலே பாவத்தை சுமந்து தீர்த்தார். அதான் அங்க சொல்றார். ஹல்லேலூயா. இப்ப நான் ஆவியின்படி நடப்பேனானால், கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் பெற்றுக்கொண்ட ஆவியின் பிரமாணத்தின்படி நடப்பேனானால் எனக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, என்னுடைய பெனால்ட்டியை, ஹல்லேலூயா, என்னுடைய பனிஷ்மெண்டை கிறிஸ்து தம்முடைய மாம்சத்திலே எனக்காக செலுத்தி முடித்தார். ஹல்லேலூயா. அடுத்து 3ஆம் வசனத்தை வாசிங்க, நல்லா கவனிங்க, விளக்கம் கொடுக்கிறார். அது எப்படி எனில், இந்த 3 வசனமும் மிக முக்கியமான வசனம். 8:1 பாத்தீங்கன்னா ஆனபடியால் அப்படின்னு இருக்கா. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆகையால், ஆனபடியால், ஆதலால் அப்படியெல்லாம் வரும்போது என்ன செய்யணும்? ஃபோக்கஸ். ஏதோ ஆண்டவர் சொல்ல வர்றார், புரியுதா? வசனம் ஏதோ நம்ம கற்றுக் கொடுக்க விரும்புகிறது, அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்க. என்னது? அதை கொஞ்சம் கவனமா கூர்ந்து கவனிங்க, புரியுதா? இப்ப முதலாவது 1 வாசிக்கும் போது ஆகையால் இல்லையா, என்ன வாசித்தோம்? ஆனபடியால். இப்போ 3ஆவது வசனத்துல அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமா இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஹல்லேலூயா. புரிஞ்சுச்சா வசனம்? எப்படி விடுதலை ஆக்கிச்சா இவரை? எப்படி இவருக்கு விடுதலை பெற்றுக் கொண்டாரா? எதனால் விடுதலை பெற்றுக் கொண்டாரா? யார் இவருக்கு விடுதலை கொடுத்தது? எப்படிப்பட்ட விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறார் அவரு? பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தின் விடுதலை ஆக்கினது உண்மை. எப்படி நடந்ததா அது? ஹல்லேலூயா. எப்படி தேவன் செய்தாராம்? தேவன் தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயல் இந்த பூமிக்கு அனுப்பி, ஹல்லேலூயா, முதலாவது மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவன் தீமோத்தேயுக்கு எழுதும்போது பவுல் சொல்றார், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், இல்லையா? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அப்போ அந்த பாவ மாம்ச சாயலே வெளிப்பட்டு, அடுத்தது பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஹல்லேலூயா. நமக்கு வர வேண்டிய அந்த ஆக்கினை தீர்ப்பு, பாவத்தினால் வர வேண்டிய அந்த ஆக்கினை தீர்ப்பை தேவனே தம்முடைய குமாரனை மாம்சத்தில் அனுப்பி அந்த மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இப்போ கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு, புரியுதா? கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு யாரெல்லாம் ஆவிக்குரிய ஜீவனம் பண்ணுகிறார்களோ, மாம்சத்தின் படி நடக்காமல் ஆவிக்குரிய ஜீவனம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ, அந்த கிறிஸ்து இயேசு நமக்காக ஆக்கினை தீர்ப்பை தானே அடைந்தபடியினால் நமக்கு என்ன கிடையாது? ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. அதனாலதான் திருவிருந்து எடுக்கும் போது நம்ம வாசிக்கிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஹல்லேலூயா. உங்களுக்கு விசுவாசம் உண்டா உங்களுக்கு நியாய தீர்ப்பு கிடையாதுன்னு? உங்க நியாய தீர்ப்பை யார் பெற்றுக்கொண்டது? இயேசு எனக்காக தாமே நியாய தீர்ப்பை அடைந்தார். நீங்க நியாய தீர்ப்புக்கு தப்பும்படி இல்லை என்று சொன்னால், நீங்கள் மரணத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படி, பாவத்தினுடைய சம்பளத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படி இயேசுவே தம்முடைய மாம்சத்துல பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஹல்லேலூயா. அதனால் நமக்கு என்ன கிடையாது?
ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. அப்ப ரட்சிப்பு என்றால் என்ன? The salvation of human beings from, salvation is the saving of human beings from death. பாவத்திலிருந்தும் பாவத்தினால் வரக்கூடிய விளைவில் இருந்தும் நம்மை ஆண்டவர் என்ன செய்றாரு? விடுதலை ஆக்குதல். Praise the Lord. Salvation அப்படினாலே விடுவிக்கப்படுதல், இல்லை என்று சொன்னால் மீட்கப்படுதல். Praise the Lord. பாவத்திலிருந்தும் பாவத்தினுடைய சம்பளத்திலிருந்தும் மீட்கப்படுதலும், இல்லை என்று சொன்னால் விடுவிக்கப்படுதலும். அடுத்தது நீங்க வாசிக்கும் போது இந்த ரட்சிப்பினால் நமக்கு என்ன நன்மைகள் நடந்தது? இப்ப நீங்க சிலருடைய டெஸ்டிமனி கேட்டிருப்பீங்க. நான் சொன்னது போல, நான் ரட்சிக்கப்பட்டதுனால, ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வேலையை தந்தார், நான் ரட்சிக்கப்பட்டதுனால எனக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை தந்தார், நான் ரட்சிக்கப்பட்டதுனால எனக்கு ஆண்டவர் நல்ல ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார், பினான்சியலி நான் நல்ல செட்டில் நல்லா இருக்கேன் ரட்சிக்கப்பட்டதுனால. புரியுதுங்களா? இது தப்பா சரியா? தப்பு கிடையாது. அதனால ஒன்றும் தப்பு இல்லை. நிச்சயமா இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் நீங்க நல்லா தான் இருப்பீங்க. இந்த உலகத்துல கர்த்தர் உங்களை நல்லா வச்சிருப்பார், ஆசீர்வாதமா வச்சிருப்பார். இயேசுவை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் நான் நல்லா இருக்கிறேன், நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், என் குடும்பம் கட்டப்பட்டுச்சு. இதுதான் நடக்கும். சத்தியமா அது நடக்கும். அது உண்மை. புரியுதுங்களா? இயேசு நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டா நிச்சயமா நம்ம என்ன செய்யப்படுவோம்? கட்டப்படுவோம். கட்டுவார், ஆண்டவர் கட்டுவார், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் பொய் கிடையாது, உண்மை. ஆனா இதை தாண்டி ஒரு சில உண்மைகள் இருக்கிறது. ரட்சிப்பினால என்ன நடக்கிறது? முதலாவது நம்ம பார்த்து சால்வேஷன், அந்த பாயிண்ட் முடிச்சிட்டு, இது அல்லாமல் இனி உங்களுடைய வாழ்க்கையில சில டெஸ்டிமனி இருக்கும். அது எனக்கு ஆண்டவர் செஞ்சார், இப்படி செஞ்சார், நல்லா இருக்குதா, இதெல்லாம் ஒரு பக்கம். அதுவும் அல்லாமல் ஒரு சில முக்கியமான காரியங்களை தேவன் நமக்கு செஞ்சிருக்கிறார். அது என்னன்னு பார்த்துட்டு அடுத்த பகுதிக்கு போவோம். வாசிங்க ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவ்விதமாக விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். புரியுதுங்களா? நம்ம தேவனிடத்தில் என்ன பெற்றுக்கொண்டோம்? சமாதானத்தை இந்த சால்வேஷன் மூலமாக பெற்றுக்கொண்டோம். நான் சொன்னேன், நம்முடைய மனுஷனுக்கும் தேவனுக்கும் உரிய தொடர்பு எங்கே துண்டிக்கப்பட்டது? ஏதேனிலே ஆதாமின் மூலமாய் துண்டிக்கப்பட்டது. இப்ப இயேசு கிறிஸ்து வந்த போது, வேதத்துல பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பெயர் கொடுக்கிறார் அப்படின்னா, இரண்டாம் ஆதாம், இல்லை என்று சொன்னால் பிந்தின ஆதாம் என்று பெயர் கொடுக்கிறார். நீங்க வாசிச்சிருப்பீங்க இல்லையா? முந்தின ஆதாம் என்ன பண்ணார் அப்படின்னா, நமக்கும் தேவனுக்கும் பிரிவினை உண்டாக்கினார். பிந்தின ஆதாம், இரண்டாம் ஆதாம் நமக்கும் தேவனுக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. என்ன செய்தவன்? இதன் ரட்சிப்பினால நமக்கு என்ன பலன் கிடைத்தது அப்படின்னு சொன்னா, தேவனுக்கும் நமக்கும் இருந்த பிரிவினை மாற்றப்பட்டு சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது. அப்போ ஒருவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க யாரோடு சமாதானம் ஆயிட்டீங்க? தேவனோடு சமாதானம். ஆங்கிலத்தில் என்னன்னா பீஸ் வித் காட். ஆங்கிலத்தில் பீஸ் வித் காட் த்ரூ கிரைஸ்ட். ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. புரியுதா? நம்முடைய நற்செயலினால் அல்ல, கிறிஸ்துவனுடைய மரணத்தினால் இந்த சமாதானத்தை பெற்றுக் கொண்டோம். புரியுதா? அப்ப இந்த சால்வேஷனால தேவனோடு எனக்கு சமாதானம் உண்டாயிற்று. பீஸ் வித் காட். அடுத்தது நீங்க வாசிங்க, கலாத்தியருக்கு பவுல் எழுதின நிருபத்துல 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசி. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையவும் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக. 6ஆம் வசனம், மேலும் நீங்கள் புத்திரரா இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். இரண்டாவது என்னன்னா, அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான
புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றோம். ஹல்லேலூயா. சுவிகாரத்தினுடைய ஆவியை நீங்கள் பெற்றீர்கள். புத்திர சுவிகாரத்தின் ஆவி, அப்பா பிதாவு என்று அழைக்கக்கூடிய சுவிகாரத்தின் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். எதனால பெற்றுக்கொண்டோம்? இந்த ரட்சிப்பினாலே. அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, லைஃப் as adopted children of God. லைஃப் as adopted children of God. அப்பா பிதாவை என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை பெற்றீர்கள் அப்படின்னு நம்ம தமிழ்ல வாசித்தோம். ஆங்கிலத்தில் லைஃப் as adopted children of God எழுதிட்டீங்களா? மூணாவது வாசிங்க, ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 4 இருந்து வாசிங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், இல்லைன்னா இந்த ரட்சிப்பின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் என்கிற சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். புரிஞ்சுச்சா? ஆங்கிலத்தை சொல்றேன். Baptism into Christ death and resurrection. Baptism into Christ death and resurrection. இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திலும் உயிர்த்தெழுதலிலும் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன சொல்றாரு பவுல்? மூன்றாவது நம்ம பார்த்தோம் இல்லையா? முதலாவது என்ன பார்த்தோம்? தேவனோடு சமாதானம். இரண்டாவது அப்பா பிதாவை என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரம். மூன்றாவது என்ன வாசித்தோம்? இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திலும் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். பீஸ் வித் காட் இல்லையா? மூன்றாவது என்ன பார்த்தோம்? இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், உயிர்த்தெழுதல். வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தில் பிறந்த எல்லாரும் என்ன செய்வார்கள்? மரிப்பார்கள். அப்படிதானே? இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை முந்திக் கொண்டால் மறுரூபமாகும். அப்படின்னா மாமிசம் அழியும். மாமிசம் மறைந்து என்ன செய்யப்படும்? மறுரூபமாக்கப்பட்டு உயிர்த்தெழுதலின் சாயலை தரித்துக் கொள்ளுவோம். 15ஆம் அதிகாரம் கொரிந்தியர்ல சொல்றாரு, இயேசு உயிர்ப்பிக்கிற ஆவியானார். He became a spirit. இல்லையா? அவர் ஆவியானார். உயிர்த்தெழுதலினுடைய சாயல் அது. அப்போ இயேசு உயிர்த்தெழுதலின் சாயல் ஆகிய அந்த ஸ்பிரிட்ல இருந்து எழுந்தருளி போனார். தூதர்கள் சொல்றாங்க, எப்படி உங்கள் கண் முன்பாக எழுந்தருளி போனாரோ அப்படியே வருவார். அப்படின்னா ஸ்பிரிட்ல வருவார். மாம்சத்தில் இயேசு வருவதில்லை. ஏனென்று சொன்னால் மாமிசத்தில் ஆக்கினை தீர்ப்பை அடைந்தார். ஹல்லேலூயா. ஒரு முறை பிறப்பதும் ஒரு முறை ஆக்கினை தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. வசனம் சொல்லுது இல்லையா? ஒரு முறை மாம்சத்தில் பிறந்தா அந்த மாம்சத்துக்கு ஒரு முறை என்ன உண்டு? ஆக்கினை தீர்ப்பு உண்டு. இயேசுவை விசுவாசித்தால் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆமென். அப்போ இயேசுவை நான் எப்படி தரிசிக்க முடியாது? நீ இயேசு வரும்போது மாம்சத்தில் தரிசிக்க முடியாது. நீ கிளியரா இருக்கணும் விசுவாசிகள். அப்போ இருக்கிற வண்ணமாக மாம்சத்தில் இருக்கிற அந்த மாமிசம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி, அதான் திரும்பவும் நல்லா சொல்றேன், நீங்க மரிக்கல, இயேசு வந்துட்டார். அப்படின்னா புரியுதா? இயேசு வந்துட்டார், நீங்க மரிக்கல. இமை பொழுதிலே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்? யார் மூலமாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்? பரிசுத்த ஆவியினாலே. அதனால திரும்ப திரும்ப நான் சொல்றது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணாவிட்டால், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளாவிட்டால், we will never transform. No one will be transformed. நான் சர்ச்சுக்கு போயிருக்கனால மாறிடலாம், தசமபாகம் கொடுக்கனால மாறிடலாம், தவறாம வெள்ளிக்கிழமை போற மாறிடலாம், ஒருத்தர் மாற முடியாது. ஹல்லேலூயா.
எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே அன்றி ஒருவனுடைய மாம்சமும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாது. என்னுடைய மாம்சத்துக்கு அந்த பவர் இல்ல. மாம்சத்துடைய பவர் என்னது? டெத். The spirit of the power, the ஆவிக்குரிய பவர் என்கிறது என்னது? என்ன டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது. இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? எப்ப சொன்னாலும் புதுசா கேட்கிற மாதிரியே இருக்கிறது, பேரஞ்ச மாதிரி. ஹல்லேலூயா. ஆவி, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஏன் பெறணும்? அந்நிய பாஷையை பேசுறது நிறைய பேர் எடுத்தோன்னு சொல்லு. அந்நிய பாஷையை பேசுறது, ஏன் அந்நிய பாஷையை பேசினா பரலோகத்துக்கு போயிட முடியுமா? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கும் போது இயேசு கிறிஸ்து வருகிறார் என்கிற எக்கால சத்தம் என் காதில் கேட்கும். ஆவியானவர் எனக்குள் இல்லை என்று சொன்னால் அந்த சத்தம் என் காதுகளுக்கு கேட்காது. ஹல்லேலூயா. ஆவியானவர் எனக்குள் இருக்கும் போது அந்த எக்கால சத்தம் கேட்கும் போது அந்த ஆவியானவர் சொல்லுகிறார் இயேசு வந்து விட்டார் என்று. ஹல்லேலூயா. அந்த நொடி பொழுதிலே அந்த நமக்குள் வாசமாயிருக்கிற ஆவியானவர் என்னை மறுரூபப்படுத்தி, எந்த சாயலில் என்னை மறுரூபப்படுத்துவார்? இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலின் சாயலில். புரியுதா? இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நான் மறுரூபமாக்கப்பட்டு மத்திய ஆகாயத்திலே இயேசுவை சந்திக்கும்படி அங்கே நான் போவேன். ஹல்லேலூயா. இது நடக்கலன்னு சொன்னா நீங்க 90 வயசு 100 வயசு உயிரோடு இருந்து நீங்க தவறாம ஆலயத்துக்கு வந்து உங்களுக்குள் ரட்சிப்பும் பரிசுத்த ஆவியானவரும் இல்லாமல் போனால் ஒருவனும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியாது, கைவிடப்படுவோம். நம்ம சொல்லிக்கலாம் கிறிஸ்தவன் என்று சொல்லி, ஆனா கைவிடப்பட கூட்டத்தில் காணப்படுவீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணணும். எனக்குள், என் மேல் அல்ல, எனக்குள். எனக்குள் ஆவியானவர் இருந்தால் அந்த ஆவியானவர் என்ன செஞ்சிருவார்? மறுரூபப்படுத்துவார். ஆமா. மூணாவது என்ன நடந்தது? ரட்சிப்பினால இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். முழுக்க முழுக்க salvation belongs to God. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் அதுல 10ஆம் வசனத்தை வாசி. அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆங்கிலத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா salvation belongs to our God. ஹல்லேலூயா. அப்ப நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை கர்த்தர் தந்திருக்கிறார், நான் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு பாவங்களிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறேன், மரணத்திலிருந்து ஆண்டவரை மீட்டிருக்கிறார் அப்படின்னு நீங்க சொல்றதுல பெருமைதான், சந்தோஷம்தான். இதை நிறைவேற்றினது யாரு? இதை செய்தது யாரு? தேவன். ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. எனக்கு ரட்சிப்பை கொடுத்தது யார் அப்படின்னா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரும் மாம்சத்திலே வெளிப்பட்டு எனக்காக பாடுபட்டு மரித்தவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நான் ரொம்ப நல்லவன் பார்த்துக்குங்க, நான் தவறாம ஆலயத்துக்கு போவேன் பார்த்துக்குங்க, எங்க அப்பா அம்மா நல்ல ஒழுக்கமா சபையில ஒழுங்கா போயிட்டு இருந்தாங்க பார்த்துங்க, அதனால நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னீங்கன்னா அது முழுக்க முழுக்க போய். ஹல்லேலூயா. ரட்சிப்பு 100க்கு 100 தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு வந்தது. புரியுதா? இது எப்படி உங்களுக்கு வந்தது அப்படின்னா அதுக்கும் வசனம் சொல்லுது. பவுல் சொல்றாரு, கிருபையினாலே பெற்றுக் கொண்டோம். இல்லையா? கிருபையினாலே பெற்றுக்கொண்டோம். அது ஆண்டவர் நமக்கு செய்த ஃபேவர். ஏன் ஃபேவர் செய்தார்னு சொன்னா அது நமக்கு தெரியல, அது அவருடைய தெரிந்தெடுப்பு. எப்ப தெரிந்தெடுத்தாரா? கிறிஸ்துவுக்குள் தாயின் கருவில் நீங்க உற்பத்தி ஆவதற்கு முன்பாகவே உங்களை தெரிந்தெடுத்தார். அதனாலதான் நீங்க என்ன செஞ்சீங்க? ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப மறந்துடக்கூடாது,
எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறதான ரட்சிப்பு பூரணமாக முழுக்க முழுக்க தேவனிடத்திலிருந்து வந்தது. அதனாலதான் பேதுரு பிரசங்கிக்கும் போது சொல்லுவாரு, வானத்திலும் பூமியிலும் எங்கனாலும் சரி ரட்சிப்புக்கு என்றால் இயேசு என்கிற நாமம் அல்லாமல் இந்த பூமியில வேறொரு நாமம் உங்களுக்கு கொடுக்கப்படவே இல்லை. அப்ப நீங்க ரட்சிக்கப்பட வேண்டுமானால் இயேசு அல்லாமல், இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேறொரு நாமத்தினாலே உங்களுக்கு ரட்சிப்பு வராது. அப்படி ஒரு ரட்சிப்பு வந்திருக்குமானால் யோவான் 10ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னது போல வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும். ஆமா, இயேசுவின் நாமம் அல்லாமல் ரட்சிப்பு வராது. ஒருவேளை அப்படி ரட்சிப்பு வந்திருக்குமானால் அவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான். ஹல்லேலூயா. அடுத்தது வாசிங்க. இந்த ரட்சிப்பை நான் அடைய வேண்டுமானால், இந்த ரட்சிப்பை நான் அடைய வேண்டுமானால் வாசிங்க. வாசிக்கிறேன். உங்களுக்கு 3 பாயிண்ட் நான் சொல்றேன். முதலாவது, நீங்க செய்ய வேண்டியது ரட்சிக்கப்பட வேண்டும். நான் ரட்சிக்கப்படணும். நீங்க பாத்தீங்க அப்படின்னா பேதுரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது வசனத்தை கேட்டவர்கள் பேதுருவிடத்துல வந்து கேட்பாங்க, நாங்க ரட்சிக்கப்படணும்னா என்ன செய்யணும்? பவுலிடத்துல வந்து கேட்பாங்க, நாங்க ரட்சிக்கப்படணும் என்ன செய்யணும்? அப்ப ரட்சிக்கப்படணும் என்னங்க பண்றது? எனக்கு இந்த சால்வேஷன் வேணும். இன்னைக்கு ஆண்டவர் பவுலுக்கு அன்னைக்கு முடவனா இருந்தவனுக்கு பவுல் என்ன சொன்னார்? சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் இல்லையா? சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது அவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருந்தது? ரட்சிப்புக்கேற்ற விசுவாசமா இருந்தது. இப்ப நமக்கு வசனம் பிரசங்கிக்கப்படுகிறது, கர்த்தர் வசனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். எனக்கு சால்வேஷன் வேணும், நான் ரட்சிக்கப்படணும், ரட்சிப்பின் இந்த விசுவாசம் எனக்கு வேணும். நான் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் முதலாவது என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் பாவங்களுக்காக மன்னிப்பு நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது யார் கொடுப்பா அப்படின்னா காட், தேவன், இல்லை என்றால் இயேசு. பாவ மன்னிப்புக்காக மன்றாட வேண்டும். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி வேணா நீங்க எடுத்துங்க. முதலாவது என்னது? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, உங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்ப நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். முதலாவது, சிலர் பார்த்தீங்க அப்படின்னா பாவத்தில் ஆண்டவரே இந்த பாவத்தை மன்னிங்க, இந்த பாவத்தை மன்னிங்கன்னு போய் நின்று அழுவாங்க. அவர் பாவத்தை மன்னிக்கிறவரானபடியினால் பாவத்தை என்ன பண்ணிடுவாரு? பாவத்தை என்ன பண்ணுவாரு? மன்னிச்சிருவார். முதல் பாயிண்ட், நம்ம வேண்டிக் கொண்டதுனால, அழுததுனால, ஜபித்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? பாவத்தை மன்னிச்சிட்டார். இயேசுவினிடத்தில் அநேகர் வந்து பாவத்துக்காக நின்னாங்க இல்லையா? ஆண்டவர் என்ன பண்ணார்? பாவத்தை மன்னித்தார். கடைசியில் என்ன சொல்லுவாரு? இனி பாவம் செய்யாதே. மன்னிக்கப்பட்டாய், இனி என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. இங்கே அதேதான். முதல் பாயிண்ட் என்னன்னா பாவ மன்னிப்புக்கான விண்ணப்பம். இரண்டாவது பாயிண்ட், இனிமேல் அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு, இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தல். அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்ப நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு முழுக்க ஞான ஸ்நானம் எடுத்து அப்படி மனம் திரும்ப, அதாவது மறுபடியும் பிறந்த அனுபவத்தில் இருந்து கொண்டிருப்பாங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் விட்டது திரும்ப எட்டி பார்க்கும், லைட்டா எட்டி பார்க்கும். அப்ப என்ன நடக்குது? நான் விட்டவர்கிட்ட திரும்ப போயிடுறேன். அது பூரணமான மனம் திரும்புதல் இல்லை. புரியுதா? அப்ப மனம் திரும்புவதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கணும். இனி நான் பாவம் செய்யாதபடி மனம் திரும்புவதற்கென்று ஒப்பு கொடுத்தல். அடுத்தது மூன்றாவது, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து மீண்டும் உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். மூணாவது பாயிண்ட். இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா முதலாவது வாசித்த அந்த பவுலுடைய சம்பவத்திலே பாத்தீங்க அப்படின்னா நம்ம திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன். பவுல் அந்த மனுஷனை பார்த்து சொல்லும் போது ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் இவனிடத்தில், அப்ப விசுவாசம் அவனிடத்தில் காணப்பட்டது. ரட்சிக்கப்படணுங்கிற எண்ணம் உண்டாயிருந்தது. அடுத்தவனிடத்தில் என்ன காணப்பட்டிருந்தது? விசுவாசம் காணப்பட்டிருந்தது. அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது? ரட்சிக்கப்பட முடியாது. ரட்சிக்கப்படுறதுக்கு ஆதாரமா என்ன வேணும்?
விசுவாசம். ஆமென். இயேசு ஊழியம் பண்ணின போது ஒரு வீட்டில் உட்கார்ந்து பிரசங்கித்து கொண்டிருக்கிறார் இல்லையா? வசனத்தை வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷத்தின் 2ஆம் அதிகாரத்துல இப்ப இயேசு என்ன பண்றாரு? வீட்டுக்குள்ள இருந்து பிரசங்கிக்கிறார். இப்போ பிரசங்கித்து கொண்டிருக்கும் போது 4ஆம் வசனம் வாசிங்க. ஜனக்கூட்டத்தின் நிமித்தம். இப்ப நம்ம 3வது சம்பவம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடைய 3வது சம்பவம். 3 சம்பவத்துக்கு ஒரு ஒற்றுமை உண்டு. என்னது? ஜனக்கூட்டம். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவரிடத்தில் என்ன செய்ய முடியல? சேர முடியல. இங்கேயும் பாத்தீங்கன்னா அதே போல ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமா என்ன செய்ய முடியல? சேர முடியல. இப்ப தூக்கி கொண்டு 4 பேர் வர்றாங்க. கட்டலோட தூக்கிட்டு கொண்டு வந்துட்டு சுத்தி முத்தி பார்க்கறான். அவன் வீட்டுக்குள்ள போறதுக்கு, அதாவது இயேசுவிடத்துல போறதுக்கு வாய்ப்பே இல்லை. நல்ல வேளை அந்த வீடு எப்படிப்பட்டதா இருந்திருக்கு? ஏதோ கூரை போட்டிருக்காங்க. ஓலையில போட்டாங்களோ ஓட்டுல போட்டாங்களோ இல்லையா? அந்த கூரை போட்டிருந்ததுனால காங்கிரீட் அப்ப கிடையாது. அந்த காங்கிரீட் போடாததுனால இவன் தப்புனான் இல்லையா? காங்கிரீட் போட்டிருந்தா யோசிச்சு பாருங்க. அப்படிதானே? இவங்களுடைய கிரியைக்கு பலன் இல்லாம போயிருக்கும். இப்போ கூரை போட்டிருந்ததுனால கொஞ்சம் சுத்தி முத்தி பார்த்து யோசிச்சான், இனி வேற வழியே கிடையாது, கூரையை பிரிச்சிரும். பிரிச்சுட்டு கட்டிலோட இறக்குறான். இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது மேல இருந்து கட்டில் வருது. இல்ல அப்படிதானே? எனக்கு எதுவும் மாத்தி சொல்லல. பார்க்கிறாரு, ஒருத்தன் படுத்து கிடக்கான். 4 பேர் மேல இருந்து கீழே இறக்குறான். இவர் யார தெரியுமா பார்த்தாரு? 4 பேரை தான் பார்த்தாரு. அல்லேலூயா. இறக்குனதனமோ இறங்கி வந்ததனமோ ஒருத்தன் தான் கட்டலோட. ஆனா இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, இவனை பார்த்துட்டு இவன் எவன்டா இறக்குறான்னு மேல பார்க்கிறார். மேல பார்த்தா 4 பேர் இறக்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. கட்டலோட இறக்குனா எவனா இடம் கொடுப்பாம இருப்பானா? இல்லையா? இப்ப பாத்துங்க, கிரௌட் என்ன பண்ணுச்சு? இடம் கொடுத்துருச்சு. கட்டில விழுந்து இயேசுக்கு முன்னாடி இறக்கிட்டான். இயேசு பார்க்கிறாரு. பார்த்த உடனே இப்ப எல்லாரும் விலகுறாங்க. 4 பேருக்கும் இடம் கிடைச்சது. அவன் கட்டிலோட இறங்குனதால அவனுக்கும் இடம் கிடைச்சது. அல்லேலூயா. இப்ப இயேசு இந்த இடத்துல உபயோகப்படுத்தின வார்த்தை நல்லா கவனிங்க. அங்க பவுலுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசம் அவனை ரட்சித்தது, சுகம் கொடுத்தது. இங்க பாருங்க, இங்க தூக்கி கொண்டு வந்தவங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். புரியுதா? அந்த கட்டில படுத்து கிடந்தவனுடைய விசுவாசம் அல்ல, அங்க தூக்கி 4 பேர் வந்தாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். புரியுதா? அப்ப அந்த விசுவாசம் வாசிங்க. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, மகனே உன் பாவங்கள் உனக்கு சம்பந்தமே இல்லாம பேசுறாரு. அவங்க எதுக்கு கூட்டு வந்தாங்க? கூரை எதுக்கு பிரிச்சாங்க? எப்படியாவது தன் நண்பன் என்ன செய்யணும்? சுகம் அடையணும். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? 5 பேரா ஊர் சுத்திட்டு இருந்தா இப்ப ஒருத்தன் படுக்கை ஆயிட்டான். ஏன் உண்மைதானே? உங்க கதையா சொன்னனும்? 5 பேரா ஊரை சுத்திட்டு இருந்தோம், ஒருத்தன் என்ன ஆயிட்டான்? படுக்கையில் ஆயிட்டான். அவன் சுகம் அடையணுமா இல்லையா? அப்படிதானே? நான் நண்பர்கள் இல்லையா? அப்ப நண்பன் எப்படியாவது சுகம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறாங்க. கேள்விப்பட்டாங்க, இயேசுவோட தூக்கிட்டு வர்றாங்க. அல்லேலூயா. இப்போ இந்த நண்பர்களுடைய விசுவாசம் இந்த திமிர்வாதக்காரனை என்ன செய்தது? சுகம் உண்டாக்கிட்டு, சுகமடைந்த பண்ணினது இல்லையா? ஆனா இயேசு அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, சுகத்தை பத்தி ஆண்டவர் பேசல. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. யாருடைய விசுவாசம் பாவத்தை மன்னித்தது? தூக்கி சுமந்து கொண்டு வந்த 4 பேருடைய விசுவாசம் இந்த திமிர்வாதக்காரனுடைய பாவத்துக்கு மன்னிப்புக்கு வழிவகுத்தது. அல்லேலூயா. நமக்கு இந்த விசுவாசம் உண்டா? நம்ம நண்பர்களுக்கு, நம்மோடு கூட இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக இந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைக்கும் என்கிற விசுவாசம் உங்களுக்கு உண்டா? அல்லேலூயா. அப்படி உண்டு என்று சொன்னால் அந்த விசுவாசம் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, கிரௌட பத்தி கவலைப்படாது, கூரையை பத்தி கவலைப்படாது. எவனுக்கோ வீடு, யாரோ ஒருத்தருடைய வீடு, அதை பத்தி கவலைப்படல.
டார்கெட் என்னது? இயேசுவுக்கு முன்னாடி இவனை கொண்டு போகணும். அல்லேலூயா. விசுவாசம் அந்த திமிர்வாதக்காரனை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக கொண்டு நிறுத்தினது. புரியுதா? அங்க பவுலுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த அந்த மனுஷனுடைய விசுவாசம் அவனுக்கு சுகத்தையும் கொடுத்தது, ரட்சிப்பையும் கொடுத்தது. இங்க பாருங்க, இந்த விசுவாசம், இந்த 4 பேருடைய விசுவாசம் இந்த மனுஷனுக்கு என்ன கொடுத்தது? பாவ மன்னிப்பை கொடுத்தது. முதலாவது இல்லையா? அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, 11ஆம் வசனத்தை வாசிங்க. நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்க ஆண்டவர் இப்பதான் என்ன செய்யறாரு? அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப முதலாவது அவனுக்கு என்ன அருளப்பட்டது? பாவம் மன்னிக்கப்பட்டது. இரண்டாவது அவனுடைய சரீரம் சுகமடைந்தது. பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னா என்ன? அடுத்தது என்ன ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு? ரட்சிப்பு. அல்லேலூயா. பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னால் இன்னொரு ஆங்கிள் பார்த்தோம்னா ரட்சிக்கப்பட்டன்னு அர்த்தம். அப்ப ரட்சிப்பை கொடுக்கிறார் ஆண்டவர். அதே நேரத்தில் அவனுக்கு என்ன உண்டாயிற்று? என்ன உண்டாயிற்று? சரீரத்துக்கும் சுகம் உண்டாயிற்று. அல்லேலூயா. அப்ப விசுவாசம், அவரவருடைய விசுவாசம் ஆயினும் சரி, மற்றவருடைய விசுவாசம் ஆயினும் சரி, எப்படியாயினும் இயேசுவுக்கு முன்பாக வந்துடணும் என்கிற அந்த விசுவாசம் அவர்களை சுகமாக்கிற்று, அவர்களை ரட்சித்தது. அல்லேலூயா. இயேசுக்கு முன்னாடி நம்ம வர்றோமே, என்ன விசுவாசத்தில் வர்றீங்க? என்ன விசுவாசத்தோடு வந்து கொண்டிருக்கிறோம்? எதற்காக இயேசுக்கு முன்னாடி வர்றோம்? உங்களுக்கு ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உங்களுக்கு உண்டா? அல்லேலூயா. அந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தோடு தான் வர்றீங்களா? வந்த நீங்க உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டு நீங்க சுகத்தை அனுபவிக்கிறீங்களா? நீங்க பாவம் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு விடுதலை உண்டாயிருக்கா? நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்றோம். எத்தனை பேர் விடுவிக்கப்பட்டீங்க? எத்தனை பேருடைய பாவம் மன்னிக்கப்பட்டது? எத்தனை பேருடைய பாவம் நிவர்த்தியாக்கப்பட்டது? அல்லேலூயா. இப்ப நான் அடுத்த ஒரு கேள்வி கேட்டானா எத்தனை பேர் கை தூக்கி எனக்கு தெரியும். பாவ மன்னிப்பின் நிச்சயம் எத்தனை பேருக்கு உண்டுங்க? பாத்தீங்களா? நிறைய பேருக்கு டவுட், எனக்கு இருக்கா இல்லையா? பாவ மன்னிப்பின் நிச்சயம், பாவம் மன்னிக்கப்பட்டது என்கிற நிச்சயம் பாதி பேருக்கு இல்ல. பாத்தீங்களா? இது ஒரு பெரிய சின். உங்களுக்கு தெரியுமா? அது ரட்சிக்கப்பட்டது ஞானஸ்நானம் எத்தனை பேர் எடுத்தீங்க? இருக்கு, அநேக பேர் தூக்குவீங்க. அப்ப என்ன பிரயோஜனம் இங்க ஞானஸ்நானம் பெற்று? அல்லேலூயா. பாவ மன்னிப்பு நிச்சயம் எனக்கு உண்டென்று சொன்னால் அதுதான் என்னுடைய சால்வேஷனுடைய கம்ப்ளீட்னஸ். அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறோம். ஆனா இன்னும் என்னால தைரியமா எனக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டுன்னு சொல்ல முடியலையே. அப்ப நம்ம எங்கேயோ இன்னும் மிஸ் பண்ணிட்டு தானே இருக்கிறோம். இன்னும் அந்த ரட்சிப்பு பூரணம் அடையலையே. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல சாலமோன் சொல்றாரு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? தெரியும் தானே? எல்லாருக்கும் அந்த வசனம் தெரியும். குழந்தை பருவத்தில் தானே கேட்டுட்டு வந்ததும் படிச்சுட்டு வந்ததும். ஆனா ஏன் நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் என்ன கிடைக்கல? ஏன் பாவ மன்னிப்பு நிச்சயம் எனக்கு கிடைக்கல? மறைச்சிருக்கிறீங்க. நீங்க ஏன் மறைச்சீங்க? நீங்க அதை செய்ய விரும்புறீங்க. அல்லேலூயா. வசனம் புரியுதா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான். அப்படின்னா அவன் நல்லாவே இருக்க மாட்டான். தன் பாவங்களை மறைக்கிறவன், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ, இந்த வசனம் நமக்கு நல்ல மனப்பாடமா தெரியும். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்படின்னா ஃபேவர் அடைவான்,
கர்த்தரால் இரக்கம் பெறுவான். காட்ஸ் ஃபேவர் நமக்கு உண்டாகும். அந்த காட்ஸ் ஃபேவரே பாவ மன்னிப்பின் நிச்சயம். எனக்கு ஒரு ஃபேவர் வருது பாத்தீங்களா, எனக்கு ஒரு ஃபேவர் ஆண்டவர் கொடுக்கிறார்ல, அதுதான் என்னது ரிசல்ட் என்னது? பாவ மன்னிப்பின் நிச்சயம். எனக்கு சொல்ல முடியலையே, இந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நான் பெற்றிருக்கிறேன்னு சொல்ல முடியலையே. ஏன்? கர்த்தருடைய இரக்கம் உங்களுக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கல? பாவத்தை அறிக்கை பண்ணல. ஏன் அறிக்கை பண்ணல? ஹைட் பண்ணி வச்சிருக்கிறீங்க. ஏன் ஹைட் பண்ணி வச்சிருக்கீங்க? ஏன் ஹைட் பண்ணி வச்சிருக்கீங்க? கையை பிடிச்சுக்கணும். ஏன் மறைச்சு வச்சிருக்கீங்க? ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா மறைச்சு வச்சிருக்கீங்க? அது என் மாம்சத்துக்கு ரொம்ப இன்பத்தை கொடுக்குது. அந்த மாம்சத்துக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. பாவத்தினால எது மகிழும் தெரியுமா? மாம்சம் மகிழும். நான் பாவம் செய்ய செய்ய என்னுடைய மாமிசம் ரொம்ப சந்தோஷப்படும். விளைவு மரணம். இப்ப எனக்கு இதை விட்டு விடணும்னு நான் தீர்மானித்தேன். ஆனால் இந்த பாவத்தை விட்டு விட வேண்டும் என்று நான் தீர்மானித்தேன். ஆனால் அடுத்த நொடி நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அறிக்கை பண்ணுவேன். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் அறிக்கை பண்ணாம வச்சிருக்கீங்க. எதுக்குன்னா அது விடுறதுக்கு மனம் இல்லை. நம்ம அப்படி மறைச்சு வச்சிருக்கிற பாவம் வசனத்தின்படி வாழ்வடைய விடாது, உங்கள் ஆசீர்வாதத்துக்கு என்று விடாது. நீங்க ஆசீர்வாதமாகவே இருக்க முடியாது. ஹல்லேலூயா. மனுஷன்கிட்ட போய் சொல்லாதீங்க. மனுஷங்கிட்ட போய் ஒரு பாவத்தையும் அறிக்கை பண்ணாதீங்க. உங்களை ரொம்ப கேவலப்படுத்திடுவான். புரியுதுங்களா? மனுஷனுக்கு பாவத்தை மன்னிக்கத்தக்க எபிலிட்டிய தேவன் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா அவனே பாவி. அவனே பாவி. மனுஷங்கிட்ட போய் சொல்லக்கூடாது. ஆனா யார்கிட்ட போய் ஒப்புரவாகணும்? யார்கிட்ட போய் சொல்லணும்? அறிக்கை பண்ணினால் எனக்கு விடுதலை தருகிற ஒருவர் உண்டு. என் பாவத்தை மறைக்காமல் நான் வெளிப்படுத்தினால் எனக்கு விடுதலை தருகிற ஒருவர் உண்டு. அவரிடத்துல போய் நீ அறிக்கை பண்ணி பாரு. அப்பவே the very meantime, அப்பவே உனக்கு எல்லா பாவங்களையும் மன்னித்து. 1 யோவான் வாசிங்க, 1:9 வாசிங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து, நல்லா கவனிங்க, மன்னிக்கிறார், நீக்குகிறார். 3வது சுத்திகரிக்கிறார். அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பாவ அறிக்கைக்குடைய பலன் என்ன? ஒரு பாவ அறிக்கை இயேசு கிறிஸ்துவிடம் போய் சொல்லும்போது பலன் என்ன உண்டாகுது? 1வது மன்னிப்பு, 2வது நீக்குதல், 3வது சுத்திகரிப்பு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. பாவம் மன்னிக்கப்பட்டா மாத்திரம் போதாது, நீக்கப்படணும். நீக்கப்பட்ட மாத்திரம் போதாது, சுத்திகரிக்கப்படணும். இப்போ உங்களுக்கு இதனுடைய விளை பலன் என்ன? பாவ மன்னிப்பின் நிச்சயம். இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்க எப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்களோ அந்த உங்க வாழ்நாளிலேயே அதுபோல ஒரு சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்கவே முடியாது. இது மனுஷனால் வருகிறதல்ல, பரலோகத்தில் இருந்து எனக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். It is gift of God. எத்தனை பேர் வாங்கி இருக்கீங்களோ கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வாங்கலன்னா போயிருங்க, எங்கிட்ட இல்லை, ஆண்டவர்கிட்ட. இதை பெற்றுக்கொள்ளுங்க. புரியுதா? இதை நீங்க பெற்றுக்கொள்ளணும். பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாமல் ஆவிக்குரிய ஜீவனம் நமக்கு தைரியம் வரணும். என் பாவத்தை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மன்னித்தார். விசுவாசம் வரணும். ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் நம்மிடத்தில் காணப்படணும். புரியுதா? 2 சம்பவம். யோசுவாவின் புஸ்தகத்தை நீங்க முழுக்க வாசிங்கன்னா 2 பாவிகளை குறித்து நீங்க படிக்க முடியும். புரட்டாதீங்க, நான் ரெஃபரன்ஸ் சொல்றேன், நீங்க வீட்டில் போய் வாசிங்க. சரியா? 2 பாவிகள். இஸ்ரவேல் கோத்திரமல்லாத ஒரு பாவி, இஸ்ரவேல் கோத்திரத்தை சார்ந்த ஒரு பாவி. 2 பாவிகளுடைய சம்பவத்தை நீங்க படிச்சீங்கன்னா
யோசுவா வேவு பார்க்கிறதற்கு என்று சொல்லி 2 பேர் அனுப்புறாரு. அதை நான் வாசித்து எடுத்தா ரொம்ப அழகா இருக்கும், டைம் இல்லை, நான் முடிச்சிடுறேன். கர்த்தர் சித்தம்னா இன்னொரு நாள் பார்ப்போம். வேவு பார்க்க அனுப்பும் போது அந்த மனுஷங்கிட்ட சொல்லி அனுப்புவார் என்னன்னா, தேசத்தையும் எரிகோ கோட்டையையும் வேவு பார்த்துட்டு வரணும். கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, நீங்க தேசத்தையும் வேவு பார்க்கணும், அந்த எரிகோவையும் அதாவது அந்த அலங்கத்தையும் வேவு பார்க்கணும். இவன் போனவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா, தேசத்தை வேவு பார்க்கறதுக்கு முன்னாடி ராஜாவுக்கு நியூஸ் போயிடும். அலங்கத்தில் இருக்கிற வேசியின் வீட்டில் பிரவேசிக்கக்கூடிய சூழ்நிலை, புரியுதா? தேடி வந்துருவாங்க. அந்த அம்மா போய் சொல்லி மறைச்சிரும். அவங்க போன பிற்பாடு இந்த அம்மா ஜன்னல் வழியை இறக்கி விட்டுரும். இவங்க போயிடுவாங்க. 3 நாளைக்கு எப்போ ஒளிச்சிருந்துட்டு வெளியே போயிடுவான். தேசத்தை வேவு பார்க்க மாட்டான். ஆனா தேசத்தை குறித்து யோசுவாவிட்ட போய் தெளிவா சொல்லுவாங்க. எப்படி? அந்த தேசத்தை குறித்து ராகாப் என்கிற வேசி விசுவாசத்தினாலே தெளிவா சொல்லி கொடுப்பான். உங்க தேவனை குறித்த பயம் எங்கள் தேசத்துல பயங்கரமா பிடிச்சிருக்கு. இதுக்கு மேல ஒரு வேவு பார்க்கணுமா என்ன? எபிரேயர்ல நீங்க வாசிக்கும் போது விசுவாசத்தினாலே ராகாப் என்கிற வேசி, வாசிச்சிருக்கீங்களா? என்ன நடக்குமோன்னு தெரியாது. ஆனா என்ன பண்ணாங்க? வேவுக்காரர் 2 பேரை மறைத்தார்கள் விசுவாசத்தினாலே, பை ஃபெய்த். புரியுதா? தேடி வந்தாங்க, மறைச்சாங்க. வேவு பார்க்க வந்தவங்களை மறைச்சாங்க, எல்லாம் ஃபெய்த்னால. இப்ப போனவனுடைய டார்கெட், அதாவது வேவு பார்க்க வேண்டிய வேலையை அவன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாம போயிடுச்சு. எதனால? ராகாப் என்கிற ஒரு வேசியினுடைய விசுவாசம். ஹல்லேலூயா. இவன் ராகாப் வீட்டுக்கு போகாம இருந்திருந்தானால் 2 பேரும் சிக்கி இருப்பான் ராஜாட்ட. ஆண்டவர் பாருங்க, அவன் நேரம் அந்த வீட்டுக்கு நடத்தினான். அந்த அம்மா இதுதான் சான்ஸ், இந்த சான்ஸை பயப்படுத்தி விசுவாசத்தினால அதை என்ன பண்ணிட்டாங்க? அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொண்டான். நீங்க படிச்சிருக்கீங்க இல்லையா? யோசுவாவும் அவனுடைய ஆட்களும் எரிகோவை உடைச்சு வரும்போது அந்த வீட்டை என்ன செய்தார்கள்? காத்து கொண்டார்கள், பாதுகாக்கப்பட்டார்கள். விசுவாசத்தினாலே ராகாப் தன் வீட்டோடு அழிந்து போகாமல் காக்கப்பட்டார். ஆமென். 2வது ஒரு ஆளு, புரியுதா? இஸ்ரவேல் கோத்திரத்தான். அந்த ஆண்டவருடைய இந்த நேச்சர் இருக்கு பாருங்க, சுபாவம் ரொம்ப அழகா இருக்கும் அந்த அதிகாரத்துல. இவங்க எரிகோவை மேற்கொண்டு எல்லா மிருக ஜீவன்கள், இந்த ஜீவன்கள் எல்லாவற்றையும் கொன்றுவாங்க. மனுஷர்கள், மிருகங்கள், 7ஆம் அதிகாரம் யோசுவாவில் நீங்க படிச்சீங்கன்னா அதுல இருக்கும். எல்லாத்தையும் கொன்றுவாங்க. ஆனா பொன், வெள்ளி, வெண்கலம் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துக்கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்துக்கு வைப்பார். 7ஆம் அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா இவங்க ஆயி பட்டணத்துக்கு யுத்தத்துக்கு போறாங்க. யோசுவா கேட்கிறாரு, நமக்கு எரிகோ முடிஞ்சிச்சு, அடுத்த டார்கெட் என்னது? ஆயி. மறுபடியும் வேவு பார்க்க அனுப்புறார். போயிட்டு வந்தவங்க சொல்றாங்க, ரொம்ப ஜனப்பெருக்கம் கம்மி தான், அவங்க பெரிய ஆட்கள் எல்லாம் இல்லை, ஒரு 3000 பேர் போனா போதும், எளிதா அடிச்சுட்டு வந்துடலான்னு சொல்றாங்க. இந்த வார்த்தையை நம்பி யோசுவா என்ன செய்றாரு? 3000 பேர் அனுப்புறாரு. எளிதா அடிக்க வேண்டிய இடத்துல 36 பேர் காலி. இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள். யோசுவா தேவ சமூகத்தில் போய் புலம்புறார். ஏன்னா யோசுவாவை பொறுத்த வரைக்கும் தோல்வி என்பது அவருடைய வாழ்க்கையில் கிடையாது. யுத்தமாயினும் சரி, வேற எதுல ஆனாலும் தோற்று போனதாக யோசுவாவுடைய வாழ்க்கையில கிடையாது. அப்ப தோல்வி அவரால் நினைச்ச முடியாது, பொறுத்துக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால பொறுத்துக்க முடியாது. நான் தோற்காதவன், எனக்கு தோல்வி இருக்கக்கூடாது, எனக்கு கர்த்தர் எல்லாவற்றிலும் ஜெயம் தந்திருக்கிறார். புரியுதா? அப்ப இந்த தோல்வியை, இந்த 36 பேருடைய மரணத்தை யோசுவாவால தாங்க முடியல. கர்த்தருடைய சமூகத்தில் விசாரிக்கிறார், ஏன் ஆண்டவரை தான் அனுமதித்தீர்? கர்த்தர் பேசுறாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள் அப்படின்னு சொல்றார். யோசுவாவோட நேரடியாவே சொல்லியிருக்கலாம்ல, ஆகான் என்கிறவன் பாவம் செய்தான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் தானே? சொல்லியிருக்கலாம். கர்த்தருக்கு தெரியுது இல்ல, எவன் பாவம் செய்தான் கர்த்தருக்கு தெரிஞ்சது இல்ல. ஆனா பழி யார் மேல வந்துச்சு? பழி இல்ல, ஆண்டவர் வேணுக்குன்னே சொல்றார், இஸ்ரவேல் புத்திரர் சாபத்துக்கீடானதில்
பாவம் செய்தார்கள். அப்ப எது சாபமாயிருச்சு? ஆண்டவருடைய ஆலயத்துக்கு பொக்கிஷ சாலைக்கு வர வேண்டியதில் இந்த ஆகான் கொஞ்சத்தை வஞ்சிச்சான். ஹல்லேலூயா. அப்ப ஆகானுடைய பாவம் என்னது? ஆண்டவருடைய தேவாலயத்துக்கு போக வேண்டிய பொக்கிஷத்தில் கொஞ்சத்தை தனக்கென்று வஞ்சித்தான். இது தேவ சமூகத்தை தேவ பார்வையிலே சாபமாகவே எண்ணப்பட்டது. ஆண்டவர் சொல்றாரு, சாபத்தீடானதில் வஞ்சித்தவர்கள் உண்டு, இஸ்ரவேல் புத்திரர்கள் பாவம் செய்தார்கள். அப்ப நான் என்ன பண்ணணும் ஆண்டவரேன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, எல்லாரையும் கூட்டுறா சொல்றாரு. இவர் கூட்டுறார். இப்ப இந்த கூட்டத்தில் யார் இருப்பா? திருடன் நிப்பான்ல. அப்ப எதுக்கு ஆண்டவர் இஸ்ரவேலை கூட்ட சொன்னார்? ஏன் நேரடியாவே ஆகான் பாவம் செய்தான், சாபத்தீடானதை வஞ்சிச்சு ஏமாத்தினா, ஆகான் இந்தபடி கொள்ளை எடுத்துக்கொண்டு ஒளிச்சு வச்சிருக்கிறான், அவன் வீட்டுக்கு உள்ளதான் வச்சிருக்கிறான்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்கு தானே. பாவம் செஞ்சது யாருக்குமே தெரியல, ஆண்டவருக்கு தானே தெரிஞ்சது. அப்ப அந்த ஆண்டவர் சொல்றாரு, மொத்தமா சொல்லி விட்டார் இஸ்ரவேலர்கள் பாவம் பண்ணார்கள். இப்ப ஜனங்கள் எல்லாம் வந்து நிக்கிறாங்க யோசுவாக்கு முன்னாடி. இப்ப நியூஸ் வந்திருக்கும் யாருக்கு? இஸ்ரவேலருக்கு. நம்ம யுத்தத்தில் தோத்தது காரணம் என்ன தெரியுமா? நம்ம யோசுவாட்ட ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நம்ம சாபத்தீடானதுல கொள்ளை பொருளை நம்ம என்ன மறைச்சு வச்சிருக்கிறோம் மாமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. யாருக்கு செய்தி போயிருக்கோம்? ஆகானுக்கும் போயிருக்கும் தானே. சும்மாவே நிக்கிறான் பாருங்க. எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாத மாதிரி நினைக்கிறான் பாருங்க. நிறைய பேர் இந்த திருட்டு வேலையை பண்ணிக்கிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு அமர்ந்திருப்போம். ஆனா முதலாவது கர்த்தருடைய நோக்கம் என்னன்னா, இவனை எடுத்த உடனே அழிக்கிறதல்ல, சான்ஸ் கொடுக்கிறார். கர்த்தர் சான்ஸ் தந்ததுனாலதான் நீங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டீங்க. கர்த்தர் சான்ஸ் கொடுத்ததுனாலதான் நீங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறீங்க. முதலாவது என்ன செய்யறாருன்னா, இஸ்ரவேல் கோத்திரத்தை வரிசையா நிக்க சொல்றார். அப்புறம் சீட்டு போடுறாங்க. நேர யாருக்கு உழுது அப்படின்னா, யூதா கோத்திரத்துக்கு உழுது. இஸ்ரவேல வர சொல்றாரு, கோத்திரமா வர சொல்றாரு. கோத்திரமா வர சொல்லிட்டு யூதா கோத்திரத்தின் பேர்ல சீட்டு விழுந்துச்சு. அடுத்த வாய்ப்பு, ரெண்டாவது வாய்ப்பு ஆண்டவர் தர்றாரு. நம்ம நேரம் தான் வழி திரும்புது. முதல்ல பொதுவா அழைச்சார் எல்லா இஸ்ரவேலும், அடுத்தது கோத்திரமா அழைச்சார், இப்பவும் பொது. மூணாவது யூதா கோத்திரம்னு விழுந்தப்பவே நம்மால் உஷாராயிருக்கணுமா இல்லையா? வழி நம்ம நேரம் தான் திரும்புது, முன்னாடி வந்திருக்கணுமா இல்லையா? நான் தான் பாவம் செஞ்சுட்டேன், வந்திருக்கணுமா இல்லையா? இப்போ யூதா கோத்திரத்தையும் தாண்டி அதுக்கு அடுத்தது ஆண்டவர் வர்றாரு, குடும்பத்துக்கு பேர் அழைக்கிறார். யாரு? சேராவின் வம்சம் குறிக்கப்பட்டுச்சு. நேர குடும்பத்துக்கு வந்தாச்சு. யூதா புத்திரம் குடும்பம், அதுக்கு அடுத்தது சப்தி. இப்ப நேரடியாவே தாத்தா பேர் வந்துருச்சு. கல்லுள்ளி மங்கம் மாதிரி நிக்கிறான் பாருங்க. ஹல்லேலூயா. ஏன் ஆகான் அழிக்கப்பட்டான் என்று சொன்னால், கர்த்தர் அவனை அழிக்கல, அவனே அந்த அழிவை தேடிக்கொண்டான். கர்த்தருடைய விருப்பம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலன் சொன்னாலாச்சும் மனம் திரும்புவான், கோத்திரம் சொன்னாலாச்சும் மனம் திரும்புவான், அப்புறம் ஒரு குறிப்பிட்ட கோத்திரம் சொன்னாலாச்சும் மனம் திரும்புவான், அடுத்து அந்த கோத்திரத்தில் ஒரு குடும்பத்தை சொன்னாலாச்சும் மனம் திரும்புவான், அந்த குடும்பத்தில் ஒரு தாத்தா பேரை சொன்னாலாச்சும் மனம் திரும்புவான். தாத்தா பேரை சொல்லி அடுத்தது ஆண்டவர் கடைசியா கொண்டு வர்றாரு ஆகான். இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப யோக்கியம். ஆமா, நான் தான் எடுத்துட்டேன், எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன். அட வீணா போனவனே, இத முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் சாபத்தீடானதை எடுத்தார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொன்ன பேரை சொல்லியிருக்கலாம்ல. முதல் வாய்ப்பை விட்ட. இரண்டாவது வாய்ப்பு, இஸ்ரவேல் கோத்திரமாக பிரிக்கப்பட்டது, சொல்லியிருக்கலாம்ல. மூன்றாவது, யூதா கோத்திரம் பிரிக்கப்பட்டது, சொல்லியிருக்கலாம்ல. ஹல்லேலூயா. யூதா கோத்திரத்துல குடும்பம் குறிக்கப்பட்டது, சொல்லியிருக்கலாம்ல. நீ குடும்பத்துல உங்க தாத்தா பேர் சொல்லப்பட்டது, சொல்லியிருக்கலாம்ல. எத்தனை வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்தார்? 5 வாய்ப்பு. இவனுக்கு மனம் திரும்புறதுக்கே விருப்பம் இல்லை. கையும் களவுமா பிடிச்சவன சொல்றான், நான் தான் பாவம் செஞ்சேன்,
யோசுவா சொன்னான், கொல்லுங்கள் இவனை அப்படி. அல்லேலூயா. அது முதல்ல சொல்லி இருந்தா தப்பி இருக்கலாம்ல. அதான் இயேசு சொன்னாரு, என்ன வசனம் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் இவன் என்ன செய்கிறான், கூடுமான வரைக்கும் மறைக்க முயற்சி பண்றான். யாருகிட்ட மறைக்கிறோம்? யார மறைக்க நினைக்கிறோம் நம்ம? அல்லேலூயா. எப்படி ரட்சிப்பு வரும்? எப்படிப்பட்ட ரட்சிப்பு வாழ்க்கை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க? அல்லேலூயா. புரியுதா? இவ்வளவுதான். அதாவது தேவனுடைய இரக்கம் என்பது இப்படிதான், எடுத்த உடனே கொல்றதல்ல. இத்தனைக்கும் பழைய ஏற்பாடு பிரமாணம். பழைய ஏற்பாட்டு பிரமாணத்திலேயே கர்த்தர் அப்படிதான் செயல்பட்டு இருக்கிறார். இதுதான் அவருடைய சுபாவம், the nature of God. புரியுதா? எடுத்த உடனே கொல்றது, எடுத்த உடனே வெட்டுறது அல்ல. வாய்ப்பு கொடுக்காம ஒருத்தனையும் ஆண்டவர் கொல்றதே கிடையாது. அல்லேலூயா. புரியுதா? நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அடுத்தது இயேசு ஊழியம் பண்றார். யூதாஸ்னு ஒரு அப்போஸ்தலன் இருந்தார்ல, எத்தனை வாய்ப்பு கொடுத்தாரு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. 3 முக்கியமான வாய்ப்புகள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் மனம் திரும்புறதற்கு அவனுக்கு விருப்பமே இல்லை. கூட்டத்தில் இருந்தான், சாப்பிட்டான். ஆண்டவர் கடைசியா நேரடியாவே சொன்னார், நீதான் அது. இந்த அப்பத்தை எடுத்து எவனுக்கு நான் கொடுக்கிறேனோ அவன் அதை வாங்கிட்டு காட்டி கொடுக்க போனான். இப்ப வர்றாரு இயேசு, சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுத்த உடனே, ஐயோ நான் குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே, செத்த என்னத்துக்குங்கிறானே. ஏன் இயேசு உயிரோடு இருக்கும் போது உனக்கு 3 வாய்ப்பு தந்தார் இல்லையா? அல்லேலூயா. என்னை நீ அறிக்கை பண்ணா என்ன, அந்த சொல்லுவாங்கல்ல, கண்கட்ட பிறகு நீ நமஸ்காரம் பண்ணுனா என்ன, பண்ணலனா என்ன? அல்லேலூயா. சொல்ற புரியுதா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பு தந்திருக்கிறாரானால் நீங்க அதை காத்துக் கொள்ளுங்க, காப்பாத்திக் கொள்ளுங்க. அல்லேலூயா. நீ பாவம் செய்தா என்று உன்னை கொல்லுவதற்கென்றல்ல, ஆண்டவர் மறைமுகமாக பல வழிகளை நம்மை முயற்சி பண்ணுகிறார். எதுக்குன்னா நீ அறிக்கை பண்ணும்படி, நீ பாவத்தை விட்டு விலகும்படி, நீ ஜீவனை அடையும்படி. அதுதான் ரட்சிப்பு. அதுதான் ஆண்டவர் அருளுகிற ரட்சிப்பு. இதுதான் ஆண்டவரால் அருளப்படுகிற ரட்சிப்பு. கொல்லுவதற்காக அல்ல, உயிரோடு காக்கும்படி. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் வாய்ப்பு தர்றார். இன்னைக்கு ஆண்டவர் வாய்ப்போடு தான் நிற்கிறார். பல மறைமுகமா சொல்லி இருக்காரு, பல விதங்களை சொல்லி இருக்கிறாரு. ஏன் இப்ப நேரடியாவே சொல்றதாவே இருக்கட்டும், இன்னைக்கு ஒருவேளை இது லாஸ்ட் வாய்ப்பா இருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்துல இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த ரட்சிப்பு, the salvation, it leads to the life. இந்த ரட்சிப்பு உங்களை ஜீவனுக்கு எதாக நடத்தி கொண்டு போகும். இந்த ரட்சிப்பு உங்களை மரணத்துக்கு நேரா தள்ளாது. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறீங்களா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான். அதை அறிக்கை செய்யணும்னு எவன் விரும்புறானோ முழுமையா அறிக்கை செய்து விட்டு விட்டால் உங்களுக்கு இரக்கம். அதுதான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை அருளும்படி ஆண்டவர் விரும்புறார். உங்களுக்கு வேண்டுமானால் கர்த்தரிடத்தில் போங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.